ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ. அன்றைக்கு பார்த்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். சரி, அதை இருக்கா சின்ன ரீகேப் பண்ணி செஞ்சுட்டு போவோம். என்ன மாதிரி இது கணனியின் தொழில்கள் என்ன பார்த்தினாங்கண்ணே. கணனியை ரெண்டு முதல்லாம் பார்த்தாச்சு. சரி, கணனியின் தொழில்கள் என்னோட குயிக்காக மயிரம் சொல்லுங்க அப்போ. தரவுகளிலிருந்து கணனியின் தனித்த தொழில்களுக்கு கணனி என்னதான் பொதுவாக சொன்னீங்க. கணனியின் தொழில்கள் என்ன சொன்னா அதில் 3 விஷயம் முக்கியமான விஷயம் மட்டும் சொன்னான். உள்ளீடு உள்ளீடு ஒன்று தரவுகளை உள்ளிடுதான் தெளிவாக அந்த உள்ளீடுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு தெளிவாக சொன்னால் நல்லமே தரவுகளை உள்ளிடுதல். அடுத்தது முறைவழிப்படுத்த வேற முறைவழிப்படுத்துறது உங்களையோ இல்ல அப்ப வேற முறைவழிப்படுத்தல் தரவுகளை முறைவழிப்படுத்தல். என்ன பெண் மறந்தாச்சு அதுக்கு. மூன்றாவது எல்லாமே நான் வெளியீடு வேற முறைவழிப்படுத்த தரவுகளை வெளியிடுறது. தரவுகளை முறைவழிப்படுத்தின அப்புறம் அது என்ன மாறிடும். அப்ப யார் வெளியிடுறோம் தகவல்களை வெளியிடுதல். இன்னும் இப்போ எல்லாம் மறந்தாச்சோ. இன்றைக்கு நாங்கள் வழியா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்னு பார்த்தா நீங்கள் முதல்ல திருப்பி எல்லாம் சொல்ல வைப்பீங்க உடக்கே. சரி, கட்டாயம் ஞாபகம் வச்சுருங்க. அதாவது உள்ளீடு யார தரவை உள்ளிடுறது தான் முதலாவது வேலை. யாரை உள்ளிட போகிறோம் தரவுகளை உள்ளிட போகிறோம். அதை முறைவழியாக்கம் செய்ய போகிறோம். அதை முறைவழிப்படுத்த போகிறோம். சார இது தரவுகளை தான் முறைவழிப்படுத்த போகிறோம். வாங்கின தரவுகளை தானே இப்போ உள்ளக்க விட்ட விஷயத்தை தானே முறைவழிப்படுத்தலாமே. முறைவழிப்படுத்தி அதை வெளியிட விட போகிறோம். என்னவா வெளியிட போகிறோம். ஆனால் அது தகவலாக வழியாக வரும் என்ன. தரவுகளை முறைவழிப்படுத்த தரவுகளை முறைவழிப்படுத்தினா அது தகவலாக வந்துடும். சரியா கிளியரா இந்த விஷயம் கிளியரா தம்பி? ஓகே குட். இது கிளியராக நாங்கள் கண்டினியூ பண்ணி போவோம். அடுத்த விஷயம் இதுகளுக்கு 3 சில சாதனங்கள் பார்த்தனாங்க. கண்ணன் இந்த ஒரு சின்ன பாகங்கள் மாதிரி அப்படி சில சாதனங்கள் பார்த்தனாங்க. அது என்னது அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். உங்களுக்கு அன்றைக்கு சொன்ன விஷயத்தை திருப்பி ரீகேப் பண்ணுறதுக்கு. என்ன மறந்தாச்சு போலயா. உள்ளீடு செய்யறதுக்கு அதாவது இந்த உள்ளீடை செய்யறதுக்கு எங்கள்கிட்ட உள்ளீட்டு சாதனங்கள் இருக்க போகுது. உள்ளீட்டு சாதனங்கள் விளங்காட்டி திருப்பி கேட்கலாமே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் திருப்பி சொல்ல ரெடி. இல்லைன்னா போன கிளாஸ் ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு தாரேன், அதையும் பார்க்கலாம் நீங்கள். அதை முறைவழிப்படுத்துறதுக்கு முறைவழிப்படுத்தல் சாதனங்கள் இல்லை முறைவழியாக்கல் சாதனங்கள். அதை யாருன்னு சொன்னான். அது ஒரே ஒரு ஆள் தான் கூடுதலாக இருக்கும். CPU. சரியா இன்றைக்கு தான் நாங்கள் கம்ப்யூட்டர் என்ன டீப்பாக பார்த்துட்டு போக போகிறோம். கம்ப்யூட்டர் பார்ட்ஸுகள் என்னென்ன இது இருக்குன்னு வழியாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் சரியாக சொன்னால் தான் போகலாம். அவங்களோட வெளியீடு செய்கிறதுக்கு வெளியாட தகவலை வெளியாட செய்கிறதுக்கு வெளியீட்டு சாதனங்கள் இருக்கு. சரியா இதுக்கு மேலதிகமா சொல்லுங்க. இதுக்கு மேலதிகமா எங்கள்கிட்ட வர தகவலையும் தகவல் அல்ல தரவு பிளஸ் தகவல் ரெண்டையுமே சேமித்து வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிறது சேமிப்பு சாதனங்கள். இந்த சேமிப்பு சாதனங்களை தான் சில வேளைகளில் தேக்க சாதனங்கள் ரெண்டும் உங்களோட புத்தகங்கள் இருக்கும். சரியா அல்லது தேக்க சாதனம் என்ன தேக்கி வைக்கிறேன்னா என்ன இப்போ ஒரு தண்ணியை தொட்டியில் தேக்கி வைக்கிறேன்னா என்ன சேமித்து வைக்கிறது என்ன சேர்த்து வைக்கிறது தேக்க சாதனங்கள்னு சொல்றது. சரியா தகவல் அது தகவலாகவும் இருக்கலாம் அல்லது தரவாகவும் இருக்கலாம், அது தகவலாக கூட இருக்கலாம். சரிதானே கிளியர் ஆகுது.
ஓகே, அதுக்கு நான் கண்டினியூ பண்ணி போவோம். சரி, சரி, ஓகே. இதை எடுத்தது காரணம் நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சு பற்றி வேலை இல்லை தட்டி எல்லாத்தையும் எழுதலாம். அப்போ தான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் சொல்லி கொண்டு போகும். சரி, சரி, ஓகே. அடுத்தது என்ன பார்த்தோம்? இதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? கணினியின் சிறப்பியல்புகள். கணினியின் அக்கா இல்லையோ பக்கத்துல? ஆமாம். ஓகே, ஓகே. கணினியின் சிறப்பியல்புகள். சரியா? சிறப்பியல்பு முதல்ல முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்? உயிர்வேகம். உயிர்வேகமா? உயர்வேகம் அந்த இம்படியாச்சும் நீங்கள் உயர்வேகம் மற்றும் செயற்திறன செய்திறன் செயற்திறன் 2 தான் கிட்டத்தட்ட. சரி, ரெண்டாவது என்ன பெண்? துல்லியம். துல்லியம் ஒரு சொன்னா சரியா இருக்குமே கட்டாயம். துல்லியம் அல்லது செம்மை, அதாவது 100% போட்டார தரவுகள் அல்லது தகவல் எல்லாமே எங்களுக்கு சரியானதா இருக்கு. மூன்றாவது நம்பகத்தன்மை. நீங்க அதே ஓடலாம் சொல்ல முடியல, எனக்கு நார்மலா சொன்னாலும் ஓகே. நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை என்ன மீனிங்? என்ன இதுக்காக நம்பகத்தன்மை வருது? அது வந்து நீண்ட காலம் பழுதா போகாது. மற்றது நீடித்து உழைக்கக்கூடிய பாகங்கள் இருக்கும். மற்றது வார செயல்முறை அதிலையும் நாங்கள் வார விடையாளர்களையும் கட்டாயம் நம்பலாம். நாலாவது மாறாதன்மை. மாறாத்தன்மை. மாறாத்தன்மைன்னா என்னது? என்னதுக்காக சொல்றோம்? மாறாமை. அதாவது நீங்க எத்தனை தரம் ஒரே விஷயத்த செய்தாலும் அது ஒரே ஆன்சர் தான் தரும். புலம்பாது மனிதர்கள் மாதிரி. சரியா? அது 5வது விஷயம் பார்த்தனாங்க செலவு. செலவு. காரணம் நீ வாங்குறது செலவு தானே. அப்பயே செலவு ஒரு சிறப்பு எல்லாம் சொல்றோம் நாங்க வாங்கிக்கல செலவு பிறகு எங்களுக்கு நீண்ட காலத்தில் அது செலவை குறைக்கும். ஒரு மனிதருக்கு கொடுக்குற செய்தை விட உங்களுக்கு செலவை குறைக்கும். சரி, அது அடுத்த 6வது நுண்ணறிவு. நுண்ணறிவு. நுண்ணறிவேன்னு சொல்றோம். நுண்ணறிவு கணினிக்கு இல்ல. ஏன் இல்ல? நாங்கள் சொல்றதுதான் அது செய்யும். அதுவா யோசிச்சு ஒன்றும் செய்யாது. சரியா? அது 7வது. 7வது என்ன என்ன பெண்? 7வது முக்கியமான விஷயம் சேமிப்பு திறன். மறந்தாச்சோ? ஹலோ மயிரன், என்ன மறந்தாச்சோ? 7வது சேமிப்பு திறன். நான் காய்கறி விளங்க இல்லையா பெண்? அப்ப ஏன் அமைதியா இருக்கிறீங்க? பதில் சொன்னா தான் தெரியும் உங்களுக்கு விளங்குதா இல்லையாண்டு. சரி, 7வது சேமிப்பு திறன். சரி, ஏனெண்டா ஒரு மனுஷர் ஒரு விஷயத்த சேமிச்சு வைக்கிறதுக்கு நிறைய எங்களால எவ்வளவு விஷயத்த ஞாபகம் வச்சிருப்பீங்க நீங்க? பாருங்க, அண்டை சொன்னதே மறந்து போச்சப்பா. நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கலாமா எங்களால? இல்ல. இல்ல. ஆனா இந்த காலனியில எவ்வளவு நிறைய விஷயங்கள் அது கெப்பாசிட்டி அதுலேயும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா மனிதரோட ஒப்படைக்க அந்த கெப்பாசிட்டி சரியான கூடையா இருக்கு. சரியா? அதோட வேறு வேறு வகையான தரவுகளை நாங்கள் சேமிச்சு வைக்கலாம். படங்களா சேமிச்சு வைக்கலாம் உண்டு. சரியா? படங்களா சேமிச்சு வைக்கலாம். அட்டாட்டி வீடியோஸா சேமிச்சு வைக்கலாம். என்ன வீடியோவா வீடியோவா அதை சேமிச்சு நீங்க வைக்கலாம். வீடியோவுக்கு தமிழ்லாம் காணொலின்னு சொல்லுவாங்க. வீடியோவா சேமிச்சு வைக்கலாம். இல்லை என்று சொன்னா எழுத்துக்களா சேமிச்சு வைக்கலாம். என்ன எழுத்துக்கள், நம்பர்கள் அப்படி சேமிச்சு வைக்கலாம். எழுத்துக்கள் அல்லது நம்பர்களா சேமிச்சு வைக்கலாம். வேற வேற எப்படி சேமிச்சு வைக்கலாம்? இல்லைன்னா ஆடியோக்களா சேமிச்சு வைக்கலாம். ஆடியோவா அதை சேமிச்சு வைக்கலாம். ஆடியோண்டா என்னது? நீங்க கதைக்கிற விஷயமா இப்போ ரெக்கார்ட் பண்ணியும் சேமிச்சு வைக்கலாம் தானே. என்ன ஆடியோ. சரியா? ஆடியோன்னு சொல்றேன். அது தமிழ் கேட்பொழிகள். ஆடியோவாகவும் நாங்கள் சேமிச்சு வைக்கலாம். இப்படி நிறைய வகையான தரவுகளை சேமிச்சுக்கலாம். இப்போ இப்படி படங்களாக சேமிச்சுக்கலாம், ப்ளஸ் வீடியோவாக சேமிச்சுக்கலாம்,
எடுத்துக்கலாம், சேமிச்சுக்கலாம். ஆனா இப்ப ஒரு சாதாரண மனுஷனால முடியுமோ இவ்வளவு இல்ல சேமிச்சுக்க? இல்ல. முடியாது. ஒரு சாதாரண ஆளால விட முடியாது. ஆ, ஓ ம். சரியா? நாங்கள் ஓகே கண்டினியூ பண்ணிக்கிட்டு போவோம். இவ்வளவு வந்து பழைய ரிவிஷன் உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்க மட்டும் நம்பிக்கொண்டு நான் இன்றைக்கு புது விஷயத்தை சொல்லிக்கொண்டு போகிறேன்னா இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரிவிஷன். ஓ இது கேட்க வந்து நீங்களோட டவுட் எதுவும் ஏதாவது டவுட் இருக்கா இது விழாத்துக்கேம்? ரன் சார் ஆடியோ ஆடியோ இப்போ சவுண்டு ஆடியோ நான் சும்மா சொன்னால் அது சவுண்ட் இப்போ நீங்களும் நான் கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணலாம் தானே ஃபோனில்? ரெக்கார்ட் பண்ணி அதை சேமிச்சு வைக்கலாம் தானே ஃபோனில்? கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணலாம் தானே? இப்போ வீடியோண்டா என்னது? படம் வரும், அதோட சேர்ந்து சவுண்டும் பெறப்போகுது. இப்போ ரெண்டு பேர் கதைக்கிறது கேட்கும். இப்போ ஆடியோன்னு சொன்னால் அது ஆடியோன்றதோட எங்கடைய இந்தியாக்காரன் ஆடியோன்னு பார்க்கிறோம். நாங்கள் ஆடியோன்றதை பார்க்கிறோம். ஆடியோன்னு சொன்னால் என்னண்டா கதைக்கிறது, வீடியோ இல்லாமல் நாங்கள் கதைக்கிறது. இப்போ ரெண்டு பேர் ஃபோனில் காய்க்க ஒரு ஆடியோ மட்டும் தான் கேட்கும். வீடியோ தெரியுமோ? இல்ல. இல்லைன்னு ஆடியோன்றது ரெண்டு பேர் கதைக்கிறத மட்டும் கேட்கறது தான் ஆடியோ. சரியா? ரெண்டு பேர் ரெண்டு இல்லை, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கதைக்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணி எடுக்கலாம் எங்களோட வீடியோ இல்லாமல். அதான் வந்து ஆடியோ சொல்கிறது. சரியா? அதாவது தமிழில் கேட்பொடின்னு சொல்கிறது, வீடியோவை தமிழில் வந்து காணொளி என்று சொல்கிறது. காணொளி. ஏ அடுத்த விஷயம் நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்க போகிற அடுத்த விஷயம் வந்து சின்ன ஹெடிங் சப் ஹெடிங் ஆகி போட்டுக்கிறோங்க. கணினி உட்பொதிந்த சாதனங்கள். நான் முதலாவது நாளே உங்களுக்கு சொல்லி தந்தான் கடாடன்னு நான் சொல்லும் போது நீங்கள் சொல்ல போறீங்க. கணினி உட்பொதிந்த சாதனங்கள். நான் அன்றைக்கு கேட்டனாலோ கணினி வந்து இப்போ நீங்கள் பார்க்குற வடிவத்தில் மட்டும்தான் இருக்குமா? இல்ல. இப்போ வேறு எப்படியெல்லாம் இருக்கும்? தலைவையில் யந்திரத்துல இருக்கு. அப்படி நிறைய இடங்கள்ல இருக்கும். சரியா? அப்போ கணினி உட்பொதிந்த சாதனங்கள் என்னன்ற எழுதி கொள்ளுங்க முதல், அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் கண்டினியூவா. சரியா? ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி போட்டு எழுதி கொள்ளுங்க. குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக கணினி தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் உட்பொதிக்கப்பட்ட சாதனங்கள் கணினி உட்பொதிக்கப்பட்ட சாதனங்கள் கணினி உட்பொதிந்த சாதனங்கள் எனப்படும். கணினி உட்பொதிந்த சாதனங்கள் எனப்படும். சரியா? கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறீங்க. பதில் காணையில் காய்க்கிறதுக்கு. சரி எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க. சார் எழுதிட்டேன். ஓகே. இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா குறிப்பிட்ட ஒரு செயலை செய்வதற்கு கணினி தொழில்நுட்பம் வந்து என்ன பேசிக்கா இந்த நாங்கள் கணினி தொழில்நுட்பம் என்ன? இப்போ கணினிண்டா என்னன்னு நாங்கள் பேசிக்காக பார்த்துருக்கோம். முதலாவது கிளாஸ்லேயே சொன்னான் நான். கணினிண்டா என்ன எங்களை பேசிக் பதி கணினிண்டா என்ன முதலாவது கிளாஸ்லேயே சொன்னான். என்ன கணினிண்டா என்ன? அது வாசிச்சாலும் பரவாயில்ல, சரியா நான் விளங்கி சொல்லணும். என்ன நாங்கள் சொல்கிற, அதாவது நாங்கள் கொடுக்குற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி
நாங்க சொல்ற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி அறிவுறுத்தலன்னா என்ன நீங்க சொல்ற விஷயம் என்ன அதான் இப்போ உங்களோட அம்மா உங்களை படியுங்கோ சாப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி கணினிக்கு நாங்க சொல்ற அறிவுறுத்தலின் படி ஒரு தகவலை ஒரு தரவை ஒரு தகவலா மாத்துறது முறை வழியாக்கத்தை செய்து ஒரு தகவலை தரவா மாத்துற ஒரு இலத்திரனிய சாதனம் தான் முறை வழியாக்கத்தை செய்து ஒரு தகவலை ஒரு தரவை முறை வழியாக்கத்துக்கு உட்படுத்தி அதை ஒரு தகவலா மாத்துறவை ஒரு இலத்திரனியல் சாதனம் தான் வந்து என்னது இந்த கணினி என்று சொல்றது சரியா அப்ப இந்த இப்படியான எங்களுக்கு நிறைய இடங்கள்ல ஒரு தகவலை முறைவழியாக்கம் சொல்லி தரவா மாற்றணும் இல்லை நாங்கள் சொல்ற விஷயத்த அது அப்படியே ஒழுங்கா செய்ய வேண்டி இருக்கும் அப்ப அந்தந்த இடங்கள்ல எல்லாம் நாங்க வந்து கணனியை பாவிக்கலாம் இப்போ கணனி வந்தா ஃபுல்லா இப்படித்தான் பாவிக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸுமே இல்லை அதாவது கணனி என்றா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஒரு ஒரு ஸ்க்ரீன் ஒரு கீபோர்ட் ஒரு சிஸ்டம் இது சிஸ்டம்னு சொல்றது ஒரு சிஸ்டம் ஒரு மவுஸ் எல்லாம் வச்சு தான் பாவிக்கணும்னு சொல்லி இல்லை கணினின்னு சொன்னால் அது இந்த வேலை அதாவது கொடுக்கப்படுற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுக்குற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுக்குற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரவை முறைவழியாக்கம் செய்து தகவலாக மாற்றினாலே அது ஒரு கணினி அதாவது கணினி தொழில்நுட்பம் தான் சொல்றது கணினியின் அடிப்படை தான் சரியா இப்போ பள்ளி நான் சிம்பிளா சொல்ல போறேன்டா இப்போ டீச்சர்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு தானே டீச்சர் யாரு ஆசிரியர் சரி ஆசிரியர் யாரு சொல்லுங்க ஆசிரியர் யாரு ஜஸ்ட் இங்கிலீஷ்ல நாங்க கேட்கல டீச்சர் ஆசிரியர் என்ன செய்வார் உங்களுக்கு பாடங்களை அல்லது பாடங்கள் மட்டுமில்லை பாடங்கள் ஒழுக்கம் நிறைய விஷயத்த படிப்பிக்கிற ஆளத்தான் வந்து நாங்கள் ஆசிரியர்னு சொல்லப்போம் இப்போ உங்களோட அக்கா வந்து உங்களுக்கு இப்போ லக்ஷியா வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறான் சரியா உங்களுக்கு ஐசிடி நான் படிப்பிச்சதை உங்களுக்கு விளங்குகிறேன் அவள் படிப்பிக்கிறேன் அப்போ அந்த இடத்துல அவள் லக்ஷியா யாரு உங்களுக்கு இந்த பாடத்தை படிப்பிக்கிற அவள் அந்த இடத்துல ஒரு ஆசிரியர் ஆனா அவள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போய் படிப்பிக்கிறாவா டியூஷன் எடுத்து படிப்பிக்கிறாவா இல்லை ஆனா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆசிரியராக செய்யப்படுறா தானே உங்களுக்கு பாடம் விளங்கல அப்போ உங்களோட அக்கா போய் கேட்குறீங்க அக்கா வந்து அக்கா இந்த ஐசிடி பாடம் விளங்கலைன்னா அக்கா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பாடத்தை படிப்பிக்கிறா படிப்பிக்க வந்து நாங்க அந்த இடத்துல ஆசிரியர்னு சொல்லிக் கொடுக்கணும் சரியா அதே மாதிரி தான் இப்போ எங்களுக்கு ஒரு வேலை நாங்கள் கொடுக்குற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்கள் கொடுக்குற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி சில தரவுகளை தகவலாக மாற்ற வேண்டியிருக்கும் அல்லது சில அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை சில பணிகளை அல்லது படிமுறைகளை செய்ய வேண்டி இருக்கு அப்போ அவையில தான் யாருன்னு சொல்ல போறோம் நாங்கள் எங்களோட முதல்ல நாங்கள் படித்தபடி கணினி என்று சொல்ல போறோம் என்ன அதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் தேவையோ உதாரணத்துக்கு லக்ஷியா வந்து இப்போ ஸ்கூலுக்கு படிப்பிக்க போனா இல்லை டியூஷன் படிப்பிக்க போனா தான் உங்களுக்கு இந்த இடத்துல டீச்சர் ஆவாவோ இல்லையே அவள் வந்து ஒரு விளங்காத ஒரு ஆளுக்கு தனக்கு தெரிஞ்ச ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க அவன் அந்த இடத்துல அவள் ஒரு டீச்சர் தான் அதை போல தான் கணினி என்று சொல்லி இந்த இப்படி ஒரு டெஸ்க்டாப் இப்படி ஒரு திரை இப்படி கீபோர்ட் இப்படி மவுஸ் எல்லாம் இல்லாத இடத்துலையும் கணினிகள் இருக்கு அந்த விஷயம் உங்களுக்கு விளங்குதா நான் சொல்ல வர்றது விளங்குதா விளங்க இல்லையா விளங்காட்டி சொல்லுங்க கணினி என்றா இப்படித்தான் இருக்கணும் இந்த 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 ஷேப்புகளுக்கு தான் இருக்கணும் அல்ல ரெண்டு ஒரு கட்டுப்பாடு இல்லை சரியா அந்த வேலையை அதாவது கணினி என்ற ஒரு வேலையை செய்தாலே அதாவது கணினி என்ன செய்யுமோ அதை செய்தாலே அது கணினி தான் அப்ப ஒரு சலவை இயந்திரத்திலேயா இருக்கலாம் அல்லது நான் சொன்னது போல எங்களோட போன்கள்லயா இருக்கலாம் விளங்கல நீங்க சொல்றது நவீன தொலைக்காட்சி சரி நவீன தொலைக்காட்சி ஓகே அதெல்லாம் வந்து அந்தந்த இடங்கள்ல இப்போ தொலைபேசின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா சும்மா உதாரணத்துக்கு தொலைபேசின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தொலைபேசியில் என்ன நடக்குது தொலைபேசியில் இப்படி ஸ்ட்ரக்சரில் ஃபோன் இருக்கேனே இது டச் ஃபோனாக இருக்கலாம் இல்லை இப்போ டச் ஃபோன் தான் நான் கூடலாம் சொல்கிறேன்ல டச் ஃபோன் சொன்னால் இப்படி ஒரு ஃபோன் இருக்குது இந்த இதில் கீபேடுகள் இருக்குது அதில்
நீங்கள் டைப் பண்ணி ஒரு என்னது இந்த வெப்சைட்டுக்கு போகணும்னு சொன்னால் அது நாங்கள் கொடுக்குற இப்போ நீங்கள் வந்து கூகுளுக்கு போங்கன்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க. இது நீங்கள் கொடுக்குற தரவு என்ன, ஒரு தரவை கொடுக்குறீங்க. அது வந்து கூகுள் வெப்சைட்டை உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது. கூகுளை உங்களுக்கு காட்டுது. அப்போ என்ன, இந்த இடத்துல வந்து இது நீங்கள் கொடுத்த தரவை நீங்கள் தரவு அந்த அறிவுறுத்தல் கோன்னு கொடுத்துருப்பீங்க. கூகுளுக்கு போகணும்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் கூகுளுக்கு போகணும்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ சொல்லியிருக்க இங்கே கொடுக்கப்பட்ட தரவு என்ன, இந்த கூகுள் டைப் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அறிவுறுத்தல் என்ன, கூகுளுக்கு போகணும். அப்போ வந்து இது உங்களுக்கு கூகுளுக்கு போயிட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு தகவல். அதாவது இந்த அந்த வெப்சைட்டை உங்களுக்கு காட்டுது. விளங்குதா நான் சொல்றது? சரி, அப்போ தொலைபேசியில் வந்து ஒரு கணனி ஒன்று இருக்கிறோடைய தானே இப்படி ஒரு வேலை நடக்குது என்ன. சரி, அப்போ இந்த கணனி உட்பதிந்த சாதனங்கள்னு சொன்னா என்ன, அதாவது கணனி உட்பதிந்த சாதனங்கள்னு சொன்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு பார்க்க கணனி மாதிரி இருக்காது. ஆனால் வந்து கணனியின் செய்கைகளை செய்கிறதுக்கு உள்ளுக்கு ஒரு ஆள் இருக்கும். சரியா, உள்ளுக்கு ஒரு கணனியோட சின்ன செட்டப். அதாவது உதாரணமாக சொல்ல போனால் இப்போ உங்களுக்கு டிவிலே பெரிய டிவி சின்ன டிவி எல்லாம் இருக்குது தானே, அது மாதிரி கணனியின் ஒரு சின்ன வேர்ஷன் ஒன்று உள்ளே இருக்கும். சரியா, அது வந்து என்ன வடிவத்துலேயும் இருக்கலாம். அப்ப அதுக்கு வந்து டிஸ்பிளே இருக்கணும், அது இப்போ மவுஸ் இருக்கணும், கீபோர்ட் இருக்கணும்னு இல்லை. அது வந்து இப்ப ஒரு இந்த சிபியு மட்டுமே இருக்கலாம். இதில் உள்ளுக்கு சிபியு தான் எங்களோட முறை வழியாக வேலையெல்லாம் செய்ய போகுது. ஒரு சிபியு மட்டும் இருக்கலாம். அந்த சிபியுக்கு நாங்கள் வேறு வழியால் இன்புட்டாக கொடுக்கலாம். இப்போ நாங்கள் உள்ளீட்டு சாதனங்கள் பார்த்தோன்னா என்ன, இன்புட் யார் கொடுக்க போகிறது, உள்ளீடு யார் செய்ய போகிறது, உள்ளீட்டு சாதனங்கள் என்ன. அப்போ உள்ளீட்டு சாதனங்கள் ஃபோனுக்கு வேறு வேறு உள்ளீட்டு சாதனங்கள் இருக்கு. இஞ்சிற வழியில் செலவு இயந்திரத்துக்கு வேறு உள்ளீட்டு சாதனங்கள் இருக்கும். ஆனால் அந்த அங்கே செய்கிற வேலை என்ன, எடுத்து அந்த தரவை நாங்கள் சொல்கிற அறிவுறுத்தலுக்கு ஏற்ப முறைவழி செய்து தகவலாக வெளியே வரும். அதுதான் வந்து அங்கே அந்த கணனி நாங்கள் கொடுக்குற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரியே அதுதான் இங்கே வந்து அந்த கணனி என்ற விஷயம். கணனி என்று இது இவ்வளோ ஸ்ட்ரக்சரும் இருக்கும் என்ன. கொடுக்குற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி தரவு எடுத்து முறை வழியாக்கம் செய்து அது தகவலாக எங்களுக்கு வெளியே தரும். அல்லது அந்தந்த இடத்துக்கு உதாரணம் இதில் சொன்ன மாதிரி கூகுள்னு சொல்லி டைப் பண்ணி google.com டைப் பண்ணி google.com போகணும். அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் பின்னுக்கு வந்து அந்த வேலையை செய்து அதுக்குரிய அதை நீங்கள் பரவாயில்ல படிப்பீங்க. அங்கே போய் அந்த கூகுள் பேஜில் உங்களுக்கு பக்கத்தில் இங்கே வந்து நாங்கள் கொடுக்க போகிற அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பார்க்க வேண்டிய நிச்சயது பார்க்கலாம். சரியா, இப்போ கணனி உட்பந்த சாதனங்களோட என்னென்று விளங்கிட்டா விளங்கிட்டே சொன்னா சொல்லுங்க, நான் தெரியும் விளங்க மேலும் விளங்கலையோ. ஓகே, இப்போ கணனி உட்பந்த சாதனங்கள் உதாரணங்கள் பார்ப்போம். சரியோ, நான் இன்றைக்கு கொஞ்சம் உதாரணங்கள் சொன்னேன். இன்றைக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லி உங்களை கொஞ்சம் டீப்பாக விளங்கப்படுத்திக்கிட்டு போகிறேன்னா இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு கேள்வின்னு சொன்னால் இந்த ஒரு கேள்வி தான் விரும்புது. என்ன கணனி உட்பந்த சாதனங்களை உதாரணம் சொல்லுங்க. நீங்கள் சொன்னால் சரி, ஆனால் பட் ஏன் அதை சொல்கிறோம் ஏன்னு சொல்லி விளக்கம் பண்ணுங்க உங்களுக்கு. சரியா, இப்போ உதாரணம் ஒன்று போட்டு எழுதி கொள்ளுங்க. முதலாவது கையடக்க தொலைபேசிகள், அதாவது ஃபோனு, உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இப்போ பாவிக்கிறது நீங்கள் கையடக்க தொலைபேசிகள். ரெண்டாவது நவீன தொலைக்காட்சிகள். நவீன தொலைக்காட்சிகள். மூன்றாவது இந்த நவீன தொலைக்காட்சிகள் என்ன இருக்குன்னா இப்போ வர டிவிகளில் பார்த்துருக்கீங்களா, இன்டர்நெட் வசதியோட ஸ்மார்ட் டிவிகள் வருது பார்த்துருக்கீங்களா. அந்த டிவிலேயே நீங்கள் பென்ட்ரைவ் வேணும்னா அடிக்கலாம், மற்றது இன்டர்நெட்டுக்கு போகலாம், இதுலேருந்து யூடியூப்புக்கு போகலாம், யூடியூப்புக்கு போகும், ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்க்கலாம். அதை சொல்லி தர விரும்பல. இப்போ யூடியூப்புக்கு போகணும், யூடியூப்புக்கு போகும், கூகுளுக்கு போகணும், கூகுளுக்கு போகும். அப்போ இது வந்து ஸ்மார்ட் டிவின்னு சொல்கிறது. சரியா, இந்த ஸ்மார்ட் டிவிக்கு பேக்போனாக இருக்கிறது பின்னுக்கு முதுகெலும்பாக இருக்கிறது வந்து ஒரு கணனி தான். சரியா, அது வந்து கணனி வந்து இந்த எங்கட ஃபோனில் இருக்காது. அதாவது நாங்கள் சொன்ன மாதிரி இந்த கீபோர்ட் மவுஸோடு இருக்காது, இப்படி ஒரு இதில் இருக்காது. ஆனால் அங்கே வந்து இந்த நாங்கள் கொடுக்குற இன்புட்டை, அதாவது உள்ளிட்ட உள்ளிட்ட முறை வழியாக்கம் செய்த அவுட்புட்டா, அதாவது வெளியிட தாரத்துக்கு தகவல் வெளியிடா தாரத்துக்குரிய ஃபங்க்ஷன் உள்ளுக்கு இருக்கு. அந்த அந்த வேலை உள்ளுக்கு நடக்கும். அதுதான் வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், கணனி
கணனி உட்படி இந்த சரி. மூன்றாவது விஷயம் உங்களுக்கு தோன்றோன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொன்னதுல வச்சு வேற எங்க கணனி இருக்கலாம்னு யோசிக்கிறீங்க நீங்க? செலவை இயந்திரம். சரி, இது நான் சொல்லி தந்தது அண்டை சொன்னது செலவு இயந்திரம். நீங்க புதுசா ஒன்று சொல்லுங்க பாப்போம். நீங்க ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ரேடியோ. ரேடியோல வந்து கணனியான வேலை என்ன நடக்குது? ரேடியோல வந்து கணனி வேலை வந்து நடக்கிற தானே. அது வந்து அந்த ஆண்டனாவில இருந்து ரிசீவ் பண்ணி அப்படியே பாடுது உங்களுக்கு. அதுல வந்து கணனி இப்ப நீங்க பெருசா அதுல இன்புட் அவுட் பண்ணணும் கொடுக்கல தானே. இப்ப அதுல உள்ளுக்கு அது ப்ரொசஸ் செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்லை தானே. இப்ப வர புதுசா வர மோட்டார் வாகனங்கள், அது இப்ப வர கார்கள்ல எல்லாம் நீங்க இன்டர்நெட் அடிச்சு இன்டர்நெட்டுக்கு போய் இந்த இடத்துக்கு போ மெப்பை காட்டுன்னு சொன்னா அது காட்டும். இந்த மெப் இப்போ என்ன கேரளால இருந்து ஜெஃப்னாக்கு போகணும், யாழ்ப்பாணத்துக்கு போகணும், மெப்பை காட்டி ஜெஃப்னா மெப்பன்னு அடிச்சா அங்க போறதுக்குரிய வழியை சரியா எங்களுக்கு காட்டுது. என்னென்ன 42 கிலோமீட்டர் இருக்கு, 32 கிலோமீட்டர் இருக்கு, 25 கிலோமீட்டர் இருக்குன்னு சரியா சொல்லி கொண்டு வருது. சரியா, அப்படியான வேலைகளை அது செய்து கொண்டு வருது. சரியா, வேற ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்ப நீங்க. வேற ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்ப நீங்க. இந்த மாதிரி ஒன்றும் சொல்லல. ஸ்மார்ட் போர்ட். எது? ஸ்மார்ட் போர்ட். ஸ்மார்ட் போர்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ன்ற எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனாக தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் போர்டையும் சொல்லலாம், பட் ஸ்மார்ட் போர்ட்டை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. வேற என்ன சொல்லுவாங்க நீங்கள்? பிரிண்டர். பிரிண்டர் வந்து ஒரு வெளியீட்டு சாதனமாக தான் இருக்கும். பிரிண்டருக்கு நாங்கள் பிரிண்ட் பண்ணன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ண போதும். சரி, அது வந்து கம்ப்யூட்டர்ன்ற ஒரு சாதனம் தான். அதுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, ஆட்டோமேட்டட் பிரிண்டர்லாம் இருக்குது. அதிலே நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க இந்த 4 விஷயத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. சரியா? அடுத்தது ஸ்கேனர். இப்ப அதெல்லாமே ஒரு வகையான என்ன சொல்லுங்க, கம்ப்யூட்டரான ஒரு வகையான சாதனங்கள். அது அது ஒரு வெளியீட்டு நீங்க சொல்ற எல்லாமே ஒரு வெளியீட்டு சாதன வகைக்கு வருமே ஒழிய, இப்ப அது தனியே ஒரு கம்ப்யூட்டரா, இப்ப அது தனியே ஒரு வேலையை தரவு அதுக்குள்ள கொடுக்குறோமா, நாங்க அதுக்கு அறிவுறுத்தலை கொடுக்குறோமா, அது தகவலை தருதான்றா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி தான். சரியா? என்ன சொன்னா நாங்க அதுக்கு எந்த ஒரு பிரிண்டருக்கு நீங்க என்ன தரவு கொடுக்குறீங்க? ஒரு பேப்பரை போட்டுட்டு பேப்பர் பிரிண்டர். வந்து தர வண்டியில தானே. பேப்பர் வந்து ஒரு பிரிண்ட் பண்றதுக்கான ஒரு மெட்டீரியல். இப்ப அது இருந்தா தான் யாரால பிரிண்ட் பண்ணலாம், அது வேற கதை. சரியா, பேப்பர் வந்து பிரிண்ட் பண்றதுக்கான பேப்பர் வந்து ஒரு பிரிண்ட் பண்றதுக்கான மெட்டீரியல். இப்போ அந்த இடத்துல நீங்க பேப்பர் இல்லாம வேற என்னத்தை கொடுத்தாலுமே அது எடுக்கக்கூடியதா இருந்தா எடுத்து பிரிண்ட் பண்ணும். சரியா, இப்போ நீங்க தரவுன்னு சொன்னா இந்த ப்ராப்பரா கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு மார்க்ஸா இருக்கலாம் அல்லது லெட்டர்ஸா இருக்கலாம். அப்படி இப்போ ஏதாவது ஒரு வகையில அது ஒரு பெரிய அதுலேருந்து ஒரு தகவலா மாற்றக்கூடியதா இருக்கணும். இப்போ பேப்பர்ல பிரிண்டர்ல இருந்து அவுட்புட் தருது எங்களுக்கு. சரியா, உள்ளுக்கு ஒரு வேலை நடக்குது. ஆனா நாங்க தரவை எங்கே இருந்து கொடுக்க போறோம்டா பிரிண்டருக்கு? ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தா ஒரு கணினியில இருந்தா நாங்க தரவை கொடுப்போம். ஒரு பிரிண்டருக்கு. ஹலோ மயூரன், அதாவது ஒரு கணினியில நாங்க எடுத்த முடிவை, அதாவது நாங்க எடுத்த தகவலை தான் பிரிண்ட் பண்றதுக்கு அவருக்கு கொடுப்போமே ஒழிய அவருக்கு நாங்க ஒரு தகவல் கொடுக்க மாட்டோம். நாங்க ஒரு சொல்லி ஒரு தரவு கொண்டா கொடுக்க மாட்டோம். நாங்க எடுத்த தகவலை நீங்க பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி அதான் ஜஸ்ட் நாங்க வெளியால் எடுத்து பார்க்கறதுக்கு தான் அனுப்புவோமே ஒழிய பிரிண்டருக்குள்ள ஒரு வேலையுமே நடக்காது தானே. ஒரு முறை வழியாக்கம் தான் நடக்குது பிரிண்டருக்குள்ள. கொடுக்குற விஷயத்த அவர் அப்படியே பிரிண்ட் பண்ண ஒழிய அவர் ஏதாவது மாத்த போறாரோ? இப்ப முறை வழியா எங்களோட கன்செப்ட் என்ன, முக்கியமான கன்செப்ட் கம்ப்யூட்டரோட கன்செப்ட் என்ன, எங்களோட கணினியோட கன்செப்ட் என்ன? தரவுகளை முறை வழியாக்கி. தரவை எடுத்து சும்மா வழியா தான் இருந்தோ இல்ல. ஒரு முறை வழியாக்கம் செய்ய தானே வேணும். வேறு நீங்க பேப்பரை முறை தரவேண்டு சொல்லிடாதே, அது ஒரு பௌதீக பொருள், அதை நாங்க தரவேண்டு சொல்லிடாதே என்ன. ஆனா இவர் வந்து இந்த முறை வழியாக்கம்ன்ற வேலையை செய்யணும் இல்ல, அந்த வேலையை செய்யறாண்டு பார்த்தா இல்ல தானே. விளங்க நான் சொல்ல வர்றது? சரியா, இப்ப நாங்க வந்து ஒரு சலவை இயந்திரத்தை எடுத்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். சலவை இயந்திரம் எந்த அடிப்படையில கணனி உட்பொதிந்த சாதனமா வருதுன்னு பார்ப்போமே. சலவை இயந்திரம், சலவை இயந்திரத்துல நாங்க எல்லா சலவை இயந்திரத்தையும் எடுக்க போவதில்லை. ஃபுல்லி ஆட்டோமேட்டட், அதாவது முழுமையாக தானியங்கியான சலவை இயந்திரம். அதாவது இப்போ நீங்கள் மட்டும் போட்டு தண்ணியை திறந்து விட்டா காணும். இப்போ தண்ணியை அதை எடுக்கக்கூடிய வசதி அதுக்கு இருந்தா காணும். முழுமையான தானியங்கும் ஒரு நவீன சலவை இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா, நவீன
சலவை இயந்திரம். இதை பார்த்தீங்கன்னா இப்ப நான் முழுமையாக தானியங்கம்னா என்ன? தானியங்கம்னா என்ன? தெரியல. தானியங்கம்னு சொன்னா தண்டவாட்டில் வேலை செய்யக்கூடியது, தானா இயங்கக்கூடியது. பேர்லயே இருக்குதாங்க. அதாவது நீங்க போய் அவருக்கு துணியையும் அந்த வாஷிங் பவுடர், அந்த சர்ஃப் எக்ஸலோ சன்லைட் பவுடரோ ஏதோ ஒரு பவுடரை மட்டும் போட்டா காணும். மிச்ச வேலையை அவரே செய்யக்கூடியது தான் வந்து நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதைத்தான் முழுமையா தானியங்கம்னு சொல்ல போகிறோம். சரியா? அந்த இதை நாங்கள் இப்போ உதாரணம் உங்களுக்கு எடுத்து பார்த்து உங்களுக்கு அதில் என்னென்ன மாதிரி நடக்குது, என்ன விஷயம் நடக்குது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ அதை வந்து இவரை எல்லாரையுமே இயக்கிறதுக்கு உள்ளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஒரு மென்பொருள் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சரி, அதாவது இப்போ நீ இந்த ஸ்டெப்ஸில் அதாவது ஒரு படிமுறையில் தான் செய்யணும். எடுத்தோடனே எடுத்து புளிஞ்சு போடுறதோ இல்ல. இல்லை. முதல்ல அதான் என்னென்ன செய்வோம்னு சொல்லி படிமுறை இருக்கு தானே. இப்போ அந்த படிமுறை எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு விஷயம் ஒரு ஆப்பிளையோ அல்லது ஒரு சாஃப்ட்வேரில் மென்பொருளில் அதுக்கு போட்டு வச்சிருப்போம். சரியா? அந்த மென்பொருள் நினைப்புற பாக்கி உங்களுக்கு என்ன விளங்கும். அந்த மென்பொருள் முதலே அந்த இருக்கிற கணனியில் உள்ளுக்கு இருக்கிற அந்த உள்ளுக்கு ஒரு கணனி டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லி கணனி தொழில்நுட்பம் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் தானே சிலவேந்தத்தில். ஓ. அந்த ஓ. அந்த கணனி இயந்திரத்தில் அந்த கணனி தொழில்நுட்பத்தில் இந்த மென்பொருள் ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. இப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்குரிய அறிவுறுத்தல்கள். நாங்கள் எங்கள் கணனி கொடுக்குற அறிவுறுத்தல் மாதிரி அந்த அறிவுறுத்தல் ஏற்கனவே அங்கே இருக்கும். இப்போ நாங்கள் போயிருந்து கொடுக்க தேவையில்லை. அதான் வந்து இங்கே தானியங்கம்னு சொல்கிறோம். சரியா? தானியங்கம்னா தானாயங்கம். அதான் என்னென்னு சொன்னால் அவருக்கு முதலே நாங்கள் அறிவுறுத்தல்லாம் கொடுத்துருப்போம். நீ இது இந்த ஸ்டெப்பில் தான் செய்யணும்னு அறிவுறுத்தல்லாம் கொடுத்துருப்போம். சரியா? அப்போ முதலாவது இப்போ நாங்கள் இதில் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், முதலாவது வேலை நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் இந்த துணியையும் சலவைத்தூள், அதாவது இந்த சர்ஃப் எக்ஸலில் பவுடராக இருக்கலாம் அல்லது சன்லைட் பவுடராக இருக்கலாம், அதுகளை வந்து நாங்கள் இயந்திரத்தில் சேர்க்கணும். அந்த வேலை அது செய்யாதானே என்ன? அது நாங்கள் தானே போடணும். இப்போ எங்களை ரூபாய் கொண்டு நாங்கள் தானே போடணும். அது வந்து எடுத்து போடுறதுக்கு யாரும் மிஷின் வருமா? வாஷிங் மிஷின் ஒன்றும் வருமா? இல்ல. இல்லையா? அடுத்தது வந்து சில வகையான இதில் வந்து துணியின் வெயிட், அது இப்போ உங்களுக்கு ஒரு தெரியும் துணியின் எடை, அது வெயிட்டை வந்து நாங்களே செலக்ட் பண்ணலாம். இவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி. ஆனால் சில இப்போ வர மாடர்ன் மிஷின்ஸில், அதாவது புது மிஷின்ஸில் வந்து அதை தெரிவு செய்து கொள்ளும். சரியா? இப்போ அதுக்குள்ள ஒரு திராசு மாதிரியான ஒரு ஐட்டம் உள்ளுக்கு இருக்கும். அது வந்து தெரிவு செய்து கொள்ளும். இது வந்து அதிக எடை உள்ள நிறைய எடை போட்டிருக்குமா, அல்லது ஒரு சராசரியான அளவு போட்டிருக்கா, அல்லது குறைஞ்ச அளவில் போட்டிருக்காங்களா, அதுவே அது தெரிவு செய்து கொள்ளும். என்ன? ஓ. சரியா? தெரிவு செய்து கொள்ளும். அடுத்த விஷயம் என்ன நடக்கும்டா, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்டா, ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கும். இப்போ இவ்வளவு வெயிட், அதாவது அதிக எடை உள்ள உடுப்பு, அதிக எடை உள்ள நிறைய உடுப்பு போட்டிருந்தா, நிறைய உடுப்புனா நிறைய வெயிட் வரும் தானே என்ன? ஓ. அதிக எடை உள்ள உடுப்பு போட்டிருந்தா எவ்வளவு தண்ணி சேர்க்கணும்னு தண்ணியின் அளவு வந்து அவருக்கு சொல்லியிருக்கும். சரியா? இங்க இந்த இந்த மென்பொருள்ல முதலே போட்டிருக்கும். சரியா? அப்ப இந்த தண்ணியின் அளவு முதலே அவருக்கு போட்டிருக்கும். அவர் எவ்வளவு நேரம் சுத்தணும். இப்போ வாஷிங் மிஷின் ஒர்க் பண்றது சுத்துறதா ஒர்க் பண்ணுது என்ன? ரொட்டேட் பண்ற வழியா தான் ஒர்க் பண்ணுது. நாங்க சரிம்மா, இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் சுத்தணும், ஸ்பின் பண்ணணும், சுழலுதெல்லாம் ஸ்பின்லாம் சுழலுது, எவ்வளோ நேரம் சுழலணும், அந்த ட்ரம் மாதிரி ஒன்று தான் போட்டிருப்பீங்க. சரியா? அது எல்லாத்தையும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக தெரிவு செய்திடும். இல்லைன்னு சொன்னால் நாங்களும் தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போ நான் வந்து ரெண்டுக்கும் காமனாக இப்போ முழுமையாக தானியங்கம்னு சொன்னால் நீங்கள் இதை போட்டுட்டு ஸ்டார்ட்டை மட்டும், அதாவது இதை போட்டுட்டு ஸ்டார்ட்டை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா சரி. இப்போ நான் இதுகள் சில மிஷின்ஸில் வந்து இது எல்லாம் நாங்களே சூஸ் பண்ணணும். இப்போ அதில் வந்து அது வெயிட்டை காட்டும். இப்போ உங்களுக்கு ஹை வெயிட்டுண்டா நீங்கள் எனக்கு கூட தண்ணி காணும், இவ்வளோ தண்ணி காணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அது செலக்ட் பண்ணக்கூடியதாகவும் இந்த மென்பொருளில் டிசைன் பண்ணியிருக்கு. சரி, அது வந்து நாங்கள் வாங்குகிற வாஷிங் மிஷின் இதை பொறுத்து, ரேட்டை பொறுத்து. சரியா? சிலது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதாவது சில வந்து ஃபுல்லாகவே தானாகவே இயங்கும். சிலது வந்து எங்களோட உதவியோட பாசியெல்லாம் இயங்கும். எங்களோட உதவியோட இயங்கும். சரியா? அப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பட்டனை மாற்றிடுவோம். அதில் ஸ்டார்ட் பட்டன் இருக்குமில்ல, விளங்காட்டி சொல்லணும், விளங்காட்டி நிப்பாட்டி சொல்லணுமே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டார்ட் பட்டன் அமர்த்தினோன்னு இப்போ மிஷின் வந்து ஒர்க் பண்ண துவங்கிடும். சரியா? மிஷின் ஒர்க் பண்ண துவங்கின அப்புறம் என்னென்ன செய்யும்னு சொன்னால், தண்டவாட்டிலேயே முதலே தண்ணியின் அளவெல்லாம் டிசைட் பண்ணியிருக்குன்னு தானே. அது அதிக உடுப்புன்னு சொன்னால் எவ்வளோ தண்ணியின் அளவு டிசைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தண்ணி போகிறதுக்கான பைப் வசதியை நாங்கள் செய்து கொடுக்கணுமே.
அதுன்னு அந்த டப்போட அந்த அது குழாயோட நாங்கள் தண்ணியை நிரப்பியிருப்போம். சரியா? இப்போ மிஷின் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒர்க் ஸ்டார்ட் ஆகின பிறகு ஒர்க் ஸ்டார்ட் ஆகின பிறகு இந்த வேலையாவது செய்ய போகுது என்னது? முதலாவது தேவையான அளவு முதலாவது தேவையான அளவு தண்ணியை நிரப்பும். தேவையான அளவு நீரை அது நிரப்பிக்கொள்ளும். ஏன்? முதலே அதுக்கு அளவு எல்லாமே அந்த மென்பொருளில் கொடுத்துருப்போம், அல்லது நாங்கள் செலக்ட் பண்ணியிருப்போம். அப்போ அதை வச்சு கொண்டு அது தேவையான அளவு இப்போ உடுப்புக்கு ஏற்ற அளவு தண்ணியை நிரப்பணும். கொஞ்சம் உடுப்புக்கு கணக்கு தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை தானே. அப்போ ஓ அந்த இடத்துல வந்து அது வந்து கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி செய்யப்பட போகுது. சரியா? அடுத்தது வந்து ஏற்கனவே அந்த எவ்வளோ நேரம் அது சுழலணும், எவ்வளோ நேரம் அது ஸ்பின் பண்ணணும்னு அது முடிவு எடுத்திருக்கு. மேன் உடுப்புண்ட அளவை பொறுத்து அது எவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கு. அப்போ அதுக்கேற்ற அளவுக்கு அது சுழலும். நல்லா தேவையான நேரத்துக்கு சுழலும். தேவையான நேரத்துக்கு சொல்லுங்க. சரியா? தேவையான நேரத்துக்கு சுழலும். சரியா? இப்ப இந்த வாஷிங் மிஷின் இன்புட் என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். மயூரன், இந்த வாஷிங் மிஷினுக்கு இன்புட் என்ன? உள்ள உள்ளுட ஆ உள்ளுடு நாங்கள் என்ன உடுப்பையும் நாங்க போடுற துணியும் அந்த சலவை தூளும் தான் இது என்ன உள்ளுடு. ஓ நீங்க பேப்பர் மாதிரியான இப்ப இங்க பேப்பர்ன்னு கேட்க கூடாது. இப்ப நாங்க ஏன் பிரிண்டருக்கு பேப்பர்ன்னு சொன்னேன், நீங்க அதான் இல்லைன்னு சொன்னீங்க தானே. இப்ப அங்க பேப்பர் கன்செப்ட் வேற என்ன? அங்க பேப்பர் இருந்தா தான் பிரிண்ட் பண்ணலாம். அது ஒரு விஷயம். இப்ப இங்க வந்து நாங்க தண்ணிய வந்து உள்ளிடன்னு சொல்லலாது. சரியா? இங்க நான் நீரை வந்து உள்ளிடன்னு சொல்ல, நீர் இருந்தா தான் துவைக்கலாம். சரியா? அது வேற விஷயம். ஆனா இங்க வந்து இந்த துணி செலவு தூள் வந்து கட்டாயமா இவையோட வந்து தரவா இருக்கு. அதாவது இப்ப எங்கட இந்த வாஷிங் மிஷின் நோக்கம் என்ன? இந்த நோக்கம் ஒரு கண்ணன் உட்ப இந்த சாதனம் என்னன்னு சொல்லியிருக்க மேல பாயிண்ட்ஸ்ல பாருங்க. கண்ணன் உட்ப இந்த சாதனம் என்னன்னு சொல்லிக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு செயலை செய்வதற்காக கணினி தொழில்நுட்பம் கணினி உபயோகித்த அது என்னதுக்காக சொல்லிக்கிறேன் பாருங்க. குறிப்பிட்ட ஒரு செயலை செய்வதற்காக. இங்க எங்கட அந்த குறிப்பிட்ட செயல் என்ன? எங்கட குறிப்பிட்ட செயல் என்ன? அந்த செயல் துவைக்கிறது துணியால துவைக்கணும். எங்களோட உடுப்பை துவைக்கிறது துவைக்கணும். துவைக்கணும். சரி, உடுப்பை துவைக்கணும். உடுப்பை துவைக்கணும்னா நாங்க ஒரு இன்புட் கொடுக்கணும். உள்ளீடு இங்க நாங்க கொடுக்குற உள்ளீடு என்னது? துணியும் இந்த துணியும் செலவைத்து அந்த சலவை தூளையும் நாங்க உள்ளீடா கொடுக்க போறோம். சரியா? ஓ இப்ப இங்க அவர் செய்யற முறை வழியாக்க வேலையில் என்னன்னா, இப்ப இந்த தண்ணியை நிரப்புது, நாங்க ஏற்கனவே கொடுத்த அறிவுறுத்தலுக்கு இது மாதிரி தண்ணியை நிரப்புது, சுழலுது, இந்த ஸ்பின் பண்ற வேலையை செய்யுது. அடுத்தது அடுத்தது வந்து இப்ப எல்லாம் முடிய அதுக்குள்ள இருக்கிற தண்ணி என்ன ஆயிரும்? அழுக்காயிரும். அப்ப வந்து அந்த தண்ணியை அது வெளியேற்றுறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கும். அது சொல்லியிருக்கும் ஓ அழுக்கு நீரை வெளியேற்றும். இப்ப அது அது என்ன நடக்கும்டா, ஒரு வால் மாதிரி அதாவது ஒரு டியூப் ஏதோ ஒரு இது அடைச்சிருக்கும், ஒரு பைப்புல அடைச்சிருக்கும். அது சொல்லும் இவ்வளவு நேரம் ஏற்கனவே அந்த சொப்பை அந்த மென்பொருள்ல நாங்க கணினிக்கிட்ட அறிவுறுத்தல்ல சொல்லியிருக்கோம். அந்த மென்பொருள்ல சொல்லியிருப்போம் என்ன இவ்வளவு நேரம் சுழல போறார். ரெண்டாவதுக்கு இப்ப விஷயம் போயிருக்கும். இப்ப நான் வந்து கொஞ்சம் உடுப்பு தான் சாரி ஒரு அளவான உடுப்பு ஒரு 30 நிமிஷம் ஒரு 30 மினிட்ஸ் சுழல போறேன். 30 மினிட்ஸ் சுழல முடிய இந்த பைப்புண்ட அழுக்கு நீர் போற பைப்புண்ட இது ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். விளங்குதா? ஓ ஆட்டோமேட்டிக்கா திறந்தோட என்ன செய்யும்? அந்த அழுக்கு நீர் முழுக்க வெளியே போயிடும். அப்ப இப்ப உடுப்பு அலம்ப தானே வேணும். ஓ உடுப்பு அலம்புறதுக்காக திரும்ப தண்ணி இது வந்து வால் வந்து திரும்ப ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும். தண்ணி எல்லாம் போயிட்டு தானே பார்த்துட்டு க்ளோஸ் ஆகும். இப்ப மீண்டும் வந்து தண்ணி நிரம்பும். ஏன்? இப்ப என்னதுக்காக தண்ணி நிரம்புது? துவைக்க அந்த இதன்றது அலம்புறதுக்காக என்ன? ஓ அலசுறதுக்காக. எங்கட தமிழ்ல நாங்க நார்மலா எங்கட தமிழ்ல கேட்கிறோம். நீங்க எழுத வைக்க அலசுன்னு எழுதணும். அலம்புறதுக்காக தண்ணி திருப்பி நிரம்புது. அப்ப என்ன? அது தெரியும். இப்ப எவ்வளவு நேரம் அலம்புறனாலும் இங்க சுழல்ல தான். சரியா? இப்ப நாங்க என்ன கையால உள்ள தண்ணியை போட்டு போட்டு எடுப்போம். ஆனா இப்ப மிஷினை பொறுத்த வரைக்கும் அது அலசுறண்டாலும் சுழல்றது தான். சரியா? அந்த ட்ரம் வந்து சுழலும். வாஷிங் மிஷின் ட்ரம் வந்து தேவையான அளவு சுழலும். சுழல் இப்ப அதுக்கு வந்து டைம்கள் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சு கொள்ளும். அப்ப சுழண்டா பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? அந்த தண்ணியையும் வெளியிட்டு தானே வேணும். ஓ தண்ணியோட வச்சு புடியலாம். தண்ணிக்குள்ள வச்சு நீங்க புடியில நீங்க உழுவுதா கேட்க இல்ல இல்ல இல்ல. அப்ப அந்த தண்ணியையும் அதாவது இப்ப அலசின தண்ணியையும் வெளியேறும். சரியா? அலசின நீரையும் முதல்ல அழுக்கு நீரை வெளியேற்றும் துவைச்ச நீரை
இப்போ அலசின நீரையும் இந்த வால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் பிறகு திறக்கும். அதுக்கப்புறம் அலசின நீர் வந்து வெளியே போகும். அலசின நீர் வெளியேறும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இப்போ உடுப்பை வந்து இப்போ எங்களை வாஷிங் மிஷினில் உள்ள நன்மை என்ன? கிட்டத்தட்ட உடுப்பை எங்களுக்கு காய வச்சே தரும் என்ன? ஓ அப்போ இப்போ என்ன செய்ய போனா காய வைக்கிறேன்னா எங்களை இதெல்லாம் அடிச்சு வெயிலுக்கெல்லாம் போடாது. அது நல்லா புளியும். தண்ணி இல்லாமல் பிழிந்து எடுக்கும். சரியா? அதெல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் செட் பண்ணலாம். இப்போ உடுப்பு என்ன வகையான உடுப்புண்டு உங்களுக்கு கேள்வி சில விட கேட்கும். இப்ப அந்த கேள்வியில் வந்து நாங்கள் நாங்கள் அந்த உள்ளீடெல்லாம் கொடுக்கணும். என்னது உள்ளீடு கொடுக்க நீங்கள் எந்த வகையான துணி என்று கொடுக்கணும். எந்த வகையான துணி? இப்போ கொட்டுனதுகளா, இப்போ பருத்தி கொஞ்சம் சாஃப்டான துணி என்னன்னு சொன்னால் அதை மெதுவாக புளியோட ஓ அப்போ அதுகளை கொட்டுனா இல்லை ஜீன்ஸ் ஐட்டம் மாட்டேனியும் அப்படின்னா அதில் கொடுத்தா வந்து அது பிழிந்தெடுக்கிற அளவை வந்து அது இப்போ ஹார்டாக பிடிக்கிறதா அல்லது அதாவது வன்மையாக கடுமையாக கடினமாக பிடிக்கிறதா அல்லது சாஃப்டாக பிடிக்கிறதா என்ற விஷயங்களை அது வந்து இந்த மென்பொருளை வச்சுக்கொண்டு அது தீர்மானிச்சு கொள்ளும். சரியா? ஓ மென்பொருள்ல அந்த அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அது கண்ணாடிக்கு அறிவுறுத்தல் கொடுக்குற மாதிரி அந்த மென்பொருளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தலை கொடுத்துருக்கோம். அந்த அறிவுறுத்தலை பார்த்து பார்த்து செய்து கொண்டு போவேன். சரியா? அப்ப இங்க வந்து இவ்வளவு வேலையெல்லாம் செய்ய போதுதானே? தேவையான அளவு தண்ணி எடுக்கும், சுழல போகுது, அழுக்கு நீரை வெளியேற்றும். அப்ப அந்த வேலையில வந்து அது ஆட்டோமேட்டிக்கா தண்ட பாட்டுல செய்துட்டு போயிடும். கடைசியா எல்லாம் முடிய இப்ப புழிஞ்சு போட்டு பிறகு திருப்பி இருக்கா பிளாங்கா சுத்துமே அந்த எண்ணும் வரை தண்ணியில் இருந்தா அதோட வெளியால் எடுத்துறதுக்காக அதாவது முதல் சுத்தினதை விட வேகமா சுத்தும். சுத்தி போட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது அந்த குறிப்பிட்ட டைம்ல ஸ்டாப் ஆயிடும். சரியா? இதுக்குள்ள ஏதாவது இடையில ஏதாவது கரண்டுகள் நின்றா எந்த இடத்துல இப்போ இவ்வளோ செய்தோன்னு வரைக்கும் ஒரு இவ்வளோ இதுதான் ஃபுல் வேலைன்னு சொன்னா உடுப்பு தைக்கிற வேலைன்னு சொன்னா செய்தோன்னு வந்து இதுல வந்து ஸ்டாப் ஆகி கரண்ட் வச்சுக்கோங்க. இப்போ சில வகையான இப்ப எல்லா வாஷிங் மிஷினும் இந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை. சில வாஷிங் மிஷின்ஸ்ல வந்து இந்த இப்படியே வேலை செய்துன்னு வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டேன்னு சொன்னா அதே இடத்துலயே இதுலயே வச்சு சேவ் பண்ணிடும். சேவ் பண்ணுறேன்னா இந்த இடத்துலயே இவ்வளவுதான் நான் செய்தேன் சொல்லி அது அந்த ஏதோ ஒரு இடத்துல பதிஞ்சு வச்சிடும். சரியா? சேமிச்சு வச்சிடும். சேமித்து வச்சிடும். வச்சுட்டு என்ன செய்ய மாட்டா கரண்ட் வர இதுல இருந்து தொடங்கும். இப்ப சில மிஷின்ஸ் வந்து அப்படியே இருக்கும். முதல்ல இருந்து தொடங்க வேண்டி இருக்கும். சில மிஷின்ஸ்ல வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இதுல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு போகும். சரியா? இப்ப எங்களுக்கு அவுட்புட்டா என்ன வரப்போகுது? அவுட்புட்டா என்ன வரப்போகுது? காஞ்ச துணி தோய்த்து உள்ளத்துங்க துணி வரப்போகுது. இன்புட்டா என்ன கொடுத்தனாங்க நாங்க? இன்புட்டா துணி மற்றும் சலவை சலவை தூள் மற்றது சில சில இன்புட்டா கொடுத்துருக்கோம். சில வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் தண்ணியின் அளவு ஓ மற்றது என்ன வகையான துணி எந்த வகையான துணி அந்த விஷயங்கள்லாம் சில வாஷிங் மிஷினை கொடுத்துருப்போம். சில இதில் வந்து சலவை தூளையும் இதை கொடுத்தாலே காணும். அதை உள்ளிடா கொடுக்க வந்து அது முறை வழியாக்கத்துல நிறைய வேலையை செஞ்சு தானே பார்த்து ஓ நாங்கள் என்னென்ன வேலை என்னென்ன ஸ்டெப்பில் செய்யுமெண்டு நான் இப்போ சொல்லிக்கொண்டு போனேன் உங்களுக்கு. முறை இஞ்சால வந்து எங்களுக்கு தோய்த்து உலர்த்தப்பட்ட ஆடைகள் வரும். சரியா? ஓ தோய்த்து உலர்த்தப்பட்ட துணிகள் எங்களுக்கு கிடைச்சு கொள்ளும். சரியா? அப்ப இதுதான் வந்து நாங்கள் சொல்ல போறோம் கரணி உட்பொதித்த சாதனங்கள் ஒரு நல்ல உதாரணம் என்ன இது? வழியா படிப்படியா நாங்கள் எங்களை என்ன இன்புட்டை கொடுத்தாங்க. எங்களை இந்த அறிவுறுத்தல் எல்லாம் எங்கேருந்து வந்தது? நாங்கள் கொடுத்த அறிவுறுத்தல்கள் அறிவுறுத்தல் எல்லாம் எங்கேருந்து வந்தது? மென்பொருள் அந்த மென்பொருள்ல ஏற்கனவே அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். சரியா? டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அதெல்லாம் நீங்க வருங்காலத்துல யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா அப்படியான வேலையில நீங்களும் செய்யலாம். இப்ப டிசைன் பண்ணலாம். இதுக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கு மென்பொருட்களை நீங்க டிசைன் பண்ணலாம். சரியா? இப்ப இந்த Zoom நான் கதைச்சு கொண்டிருக்க Zoom-மே ஒரு மென்பொருள். அப்ப அதுக்கு வந்து ஒரு ஆள் செஞ்சிருக்கு. இப்படி அந்த மைக் சிம்போலை அன்மியூட் பண்ணா நான் கதைக்கிறது கேட்கணும். அதை மியூட் பண்ணா கதைக்கிறது கேட்கக்கூடாது. அப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கு ஒரு ஆள். சரியா? இது வந்து ஒரு கணனி உட்பொதிந்த சாதனத்துக்கு இந்த சலவை இயந்திரம் ஒரு நல்ல உதாரணம். சரியா? இதை வந்து இப்போ நான் இதில் நோட்ஸ் தாரதுக்கு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக தான் அவளை படிப்படியாக சொன்னான். உங்களுக்கு விளங்கிட்டா? இப்போ கணனி உட்பொதிந்த சாதனம்டா என்ன என்று விளங்கிட்டா? கணனி என்றது இப்போ எங்களை நாங்கள் பார்க்குற லேப்டாப் மாதிரியோ அல்லது இப்போ உங்களுக்கு முன்னால் இருக்கிற உங்களோட வீட்டில் இருக்கிற பர்சனல் பிசி கம்ப்யூட்டர் மாதிரியோ இருக்கா? அப்படி மட்டும்தான் மாதிரியும் இல்லை அப்படியும் இருக்கும். அப்படி மட்டும்தான் இருக்காத விளங்கிட்டா? ஓ ஓகே. சரியா? விளங்கினால் நாங்கள் வந்து அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த டாபிக் அடுத்த டாபிக்கு போவோம்.
இந்த டாபிக் என்ன சொன்னா அடுத்த டாபிக் என்ன தெரியுமா பார்ப்போம் அன்றைக்கு நான் சொன்னேன் கணினியின் கூறுகள் என்னது சப் ஹெட்டிங் போடுங்க கணினியின் கூறுகள் நான் உங்களுக்கு சிலவா தெரியும் போகிறது காரணம் நீங்க இப்பதானே படிக்க தோணுறீங்க ஐசிடி சரி அதான் உங்களுக்கு பயங்கர சிலவா படிச்சுட்டு போனேன் பாஸ்டா படிப்பிக்கணும்னு சொல்லுங்க இல்ல ஓகே விளங்குதா ஓ சரி ஓகே அது விளங்காட்டி சொல்லுங்க சரியா கணினியின் கூறுகள் சரியா இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எழுதி போட்டு அப்படியே கொண்டு கொண்டு போக போகிறோம் முதல்ல ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு எழுதுங்க கணினி பல கூறுகளை கொண்டது கணினி பல கூறுகளை கொண்டது என்ன சொல்லணும் அதான் தான் சொல்லுது ஐட்டம் ஓகே அக்கூறுகளின் கூறுகளின் தொழிலின் இயல்புக்கேற்ப தொழிலின் இயல்புக்கேற்ப அதாவது ஒவ்வொரு கூறும் என்னென்ன தொழில் செய்திருந்த கேட்ட மாதிரி அக்கூறுகளின் தொழிலின் இயல்புக்கேற்ப பின்வரும் கூறுகளாக வகைப்படுத்தலாம் பின்வரும் கூறுகளாக வகைப்படுத்தலாம் சரி அதாவது கணனி வந்து நிறைய பகுதிகளா பிரிச்சிருக்கோம் கணனி இப்போ உதாரணத்துக்கு எங்களோட வீட்டை வந்து நாங்க கிச்சன் மற்றது ஹோல் சாமியாரை பெட்ரூம் பிரிக்கிற மாதிரி கணனியை வந்து நிறைய பார்ட்ஸா பிரிக்கலாம் இப்ப அந்தந்த பார்ட்ஸை வந்து என்னென்ன அடிப்படையில் பிரிச்சிருக்குன்னு சொன்னா அது என்னென்ன வேலையை செய்யும் அடிப்படையில் பிரிச்சிருக்கு உதாரணமா உங்களோட வீட்டுல வந்து நாங்க சமைக்கிற இடத்து சமையல் வேண்டும் படுக்கிறது பாவிக்கிறது படுக்க வேண்டும் சாமி கும்பிட சாமியார்னு சொல்ற மாதிரி கணினியை வந்து என்னென்ன வேலை செய்யுதோ அந்த கணினியோட பார்ட்ஸ் வந்து என்னென்ன வேலை செய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி வேலை சில பார்ட்ஸா நாங்க பிரிச்சிருக்கோம் சரியா என்னென்ன பார்ட்ஸ் வந்து நாங்க பார்க்க மாட்டோம் உங்களுக்கு தெரிஞ்ச பார்ட்ஸ் சொல்லுங்க என்ன பொதுவாக அந்த அவை செய்யற வேலை கேட்ட என்ன பார்ட்ஸ் அது பிரிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க அவன் ஒரு 3-4 விஷயம் உங்களுக்கு தெரியும் கணினியோட தொழிலை வச்சு கொண்டே சொல்லலாம் நீங்க மறந்தாச்சோ கணினியின் தொழில் முக்கியமான தொழில் என்ன கணினியின் தொழில் என்றா இது ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு இந்த படம் உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு சரியா அப்ப உள்ளீட்டு தொழிலை செய்யற ஆளு சொல்லுவோம் உள்ளீட்டு தொழிலை செய்யற ஆளு சொல்லுவோம் உள்ளீடு சாதனம்னு சொல்லுவோம் சரியா இதான அந்த கூறுகள் நான் முதலே சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு இதை இருந்தாலும் இப்ப திருப்பி டீப்பா படிக்க போறோம் ஒவ்வொன்றா உள்ளீடு சாதனம் என்ன உள்ளீடு சாதனுக்கு என்ன உதாரணம்னு பார்க்க போறோம் ரெண்டாவது அதுக்கு முதல் நான் வந்து வெளியீட்டு சாதனங்களை பார்த்துட்டு தான் முறை வழிபாடு சாதனத்தை சொல்ல போறேன் வெளியீட்டு சாதனம் ரெண்டாவது வெளியீட்டு சாதனங்கள் அடுத்தது வந்து முறை வழியாக்கல் சாதனம் தான் ஆனா முறை வழியாக்கல் சாதனத்தை செய்யறதுக்கு ஒரே ஒரு ஆள் தானே இருக்கு யாரு CPU அதாவது மைய முறை வழி அலகு அல்ல மைய முறை வழி ஆக்கி அப்ப அவரை பற்றியே பண்ணிடுற இதுல வந்து நிறைய நாட்கள் இருக்கு நிறைய உள்ளீடு சார்ந்ததுல நிறைய ஆக்கள் இருக்கு உள்ளீடு சார்ந்தது நிறைய ஆக்கள் இருக்கக்கூடிய அவைய பெரிய ஹெடிங் மாதிரி எடுத்து படிக்கும் இதுக்கு வந்து சிபியோட ஒரே ஒரு ஆள் இருக்கபடியா அவரை பட்டம் மட்டும் படிச்சே தானே என்ன CPU நாலாவது என்னன்னு சொன்னா முதன்மை அல்லது பிரதான நினைவகம் இருக்கு சரியா முதன்மை அல்லது பிரதான நினைவகம் இப்ப நாங்க முதல் அப்போது என்ன பார்த்தோம் நாலாவது என்ன விஷயத்த சொன்னாங்க சேமிப்பு சாதனம் அந்த சேமிப்பு சாதனத்துல தான் இவைய 2 பேருமே இருப்பேன் சேமிப்பு சாதனம் அல்லது வேற என்ன பேர் சொன்னான் தேக்க சாதனம் சேமிப்பு சாதனம் அல்ல தேக்க சாதனம் இதுலதான் வந்து 2 பாட்டா விரிவினம் ஒன்று பிரதான நினைவகம் அல்லது முதன்மை நினைவகம் பிரதான முதன்மை 2 மட்டும் தானே என்ன ஒரே சொல்லுதானே என்ன முதன்மை நினைவகம் மற்றவை வந்து துணை நினைவகம் அல்லது அவையில தேக்க சாதனம் என்றே சொல்லலாம் நேரடியா சரியா
ஓ துணை நினைவகம் அல்லது அதில் நேரடியாக தேக்க சாதனங்களே நாங்கள் படிப்போம். சரி, இதை நீங்கள் குழம்ப தேவையில்லை. இதை தனியாக ஞாபகம் வச்சுருங்க. இது வந்து ஒரு பிரிவு, இது ஒரு பிரிவு. அதாவது நாங்கள் சேமிப்பு சாதனத்தை 2 பிரிவாக படிக்க போகிறோம். ஒன்று முதன்மை நினைவகம், மற்றது தேக்க சாதனம் பண்ணே படிக்க போகிறோம். இந்த தேக்க சாதனத்தை தான் வந்து துணை நினைவகம்னு சொல்லலாம். சரியா? ஓகே அல்லது 2ஆம் நினைவகம்னு சொல்லலாம். 2ஆம் நிலை நினைவகம் சொல்லலாம். 6வது ஒரு புது விஷயத்தை படிக்க போகிறோமா வந்து தொடர்பாடல் சாதனங்கள். சரியா? தொடர்பாடல் சாதனங்கள். அதாவது இது வந்து என்ன செய்யணும்? தொடர்பாடல் சாதனம் என்ன செய்யணும்டா, இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்தது வந்து ஒரு கணினியை படி தானே பார்த்தோம். நாங்கள் என்ன ஓ ஒரு கம்ப்யூட்டரை படி தானே பார்த்தோம். ஒரு கம்ப்யூட்டர் உள்ளீடு வெளியீடு அந்த விதத்தை தானே பார்த்தோம். இப்போ ஓ தொடர்பாடல் சாதனம் என்ன செய்யணும்டா, இருக்கிற இன்னொரு கணினியோடையும் தொடர்புகளை கொண்டு வந்து இப்போ நாங்கள் செய்கிறோம் என்னென்ன, நான் நீங்களும் ஒரு கணினியை வச்சா படிச்சுட்டு இருக்கோம். இல்ல இல்லை என்ன ஒரு கணினி உங்களோட விட்டு இருக்கு. இப்போ எந்த கையில் ஒரு கணினி இருக்கு. ஓ அப்போ எத்தனை கணினி இருக்கு மொத்தம்? 2 2. இந்த 2 கணினியை யார் இணைக்கிறது? இந்த 2 கணினியை யார் இணைக்கிறது? ஏதோ ஒரு இது இணைக்குது தானே, இணைக்காம வேலை செய்யுமா? இல்ல அப்ப அந்த இணைக்கிற அந்த வேலையை செய்யறாங்களான்னு யாருண்டா இந்த தொடர் தொடர்பாடல் சாதனங்கள். தொடர்பாடல்னா என்ன? தொடர்பாடல்னா என்ன சாதாரணமா? 2 தொடர்பு பேர் 2 பேர் தொடர்பு கொண்டு கதைச்சு கொள்ற விஷயம். அப்ப ஓ இங்க 2 கணனி, அதாவது இப்ப நாங்க கதைச்சாலும் 2 கணனி தானே கதைக்கு தானே. இதுல மயூரன் கணனியும் இங்க சோபன் என்ற கணனியும் வந்து 2 கணனி ஏதோ ஒரு வழியில தொடர்பு கொண்டு கதைக்கிறபடியாத்தான் வந்து இப்ப நாங்க 2 பேரும் கதைக்கக்கூடியதா இருக்கு. நீங்க கதைக்கிறது எனக்கு கேக்குது, நாங்க கேட்கிறோம் உங்களுக்கு கேக்குது தானே. ஓ அப்ப இந்த வேலையை இந்த இணைக்கிற இந்த வேலையை செய்கிற ஆட்கள்லாம் வந்து தொடர்பாளர் சாதனங்கள். இப்போ உள்ளிடி சாதனத்துக்கு நிறைய பேர் இருக்க மாதிரி தொடர்பாளர் சாதனத்துக்கே நிறைய பேர் இருக்கணும். சரியா? அப்ப ஓகே அதெல்லாம் வந்து சில வேளை நாங்க இந்த இடத்துல நாங்க இணைக்கிறதுக்கு கொண்டு தான் பாவச்சிருப்போம். ஆனா நிறைய பேர் இருக்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த அவைகளை பற்றி நாங்க அவ யாரு என்ன செய்யணும்ன்றதை நான் சொல்லி கொண்டு போவோம். சரியோ? இந்த 6 மொழிட்டீங்களா? இல்ல சார் எழுதலையா? நம்பரை போட்டு எழுதுங்க. பல கூறுகளை பிரிக்கலாம். இயல்புக்கு ஏற்ப பின்வரும் கூறுகளாக பிரிக்கலாம். முதலாவது உள்ளீட்டு சாதனங்கள். இங்கிலீஷ் தேவையான பிராக்கெட்டுகளை கொள்ளுங்க. இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ். ரெண்டாவது எழுதினா எழுதிட்டோம் லவ் பண்ணுதான்னு சொல்லுங்க. அப்பதான் தெரியும். முதலாவது அழிஞ்சோம் ஓகே. உள்ள இன்புட் டிவைசஸ். ரெண்டாவது வெளியீட்டு சாதனங்கள். அவுட்புட் டிவைசஸ். அழிஞ்சோம் அடுத்த ஓகே. அடுத்தது மையமுறை விளையாடு CPU நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அடுத்தது முதன்மை நினைவகம் அல்லது பிரதான நினைவகம். பிரைமரி மெமரி. பிரைமரி மெமரி. ஓகே சார் அடுத்தது வந்து தேக்க சாதனங்கள். ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஓகே சார் அடுத்தது வந்து என்னென்னா அடுத்தது தொடர்பாடல் சாதனங்கள். அடுத்தது வந்து தொடர்பாடல் சாதனம் தொடர்பாடல் சாதனங்கள். தொடர்பாடல் சாதனம். தொடர்பாடல் சாதனத்துக்கு இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் டிவைசஸ். கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பாடல் டிவைஸ் சாதனங்கள் டிவைஸ் கம்யூனிகேஷன் டிவைசஸ். சரியா? இல்லையா ஜோ? ஓ இதுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு வந்து முதலாவது சப்கடிங் மாதிரி போடுங்க. உள்ளீட்டு சாதனங்கள். உள்ளீட்டு சாதனத்தை பற்றி இன்றைய பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம்? உள்ளீட்டு சாதனங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே சார் போட்டாச்சா? சரி. சரியா? சரி. உங்களுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச அடிப்படையில் உள்ளீட்டு சாதனங்கள் என்ன? உள்ளீடு சாதனங்கள் தான் உள்ளீடு செய்யறதுக்குள்ள வர்றது தரவுகளை உள்ளீடு செய்வதற்கு பயன்படுத்துகிறாக்கலாம் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் உள்ளீட்டு சாதனங்கள்.
உள்ளிட்டு சாதனங்கள் ஹெடிங்க போட்டுட்டு சொல்லி போறேன். உள்ளிட்டு சாதனம் 1 minute. இப்ப நாங்க கணனி ஒன்றுக்கு இது ஒரு கணனி எடுத்துக்கொள்றேன். சும்மா வட்டமாக்குறேன். இது கணனியாண்டு கேட்குறேன் இல்லையா? சும்மா கணனி ஒன்றுக்கு என்னென்ன விஷயத்த உள்ளீடு செய்வோம், உள்ளுக்கு அனுப்புவோம்? தரவுகளை மட்டும் அவருக்கு சொல்ல போறோம் நாங்க. இல்ல வேற என்ன சொல்லுவோம்? அறிவுறுத்தலையும் அவருக்கு சொல்லுவோம். குழந்தாச்சோ அறிவுறுத்தல் வந்து சில இடங்கள்ல கணிக்குள்ளேயே இருக்கும். சில இடங்கள்ல நாங்களும் சொல்லுவோம் தானே அறிவுறுத்தல்களை, இதை செய் இதை செய்யண்டு. என்ன சரியா? அப்ப தரவுகள் வந்து எப்படியுமே இருக்கலாம். தரவுகள் வந்து நிறைய வழியில இருக்கும். சரியா? என்ன நம்பரா இருக்கலாம், இதா இருக்கலாம். அது வந்து வேற வேற வழியில இருக்கலாம். இப்ப ஒரு எக்ஸாம் உதாரணத்துக்கு சொல்ல போனா, உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இந்த எக்ஸாம் பேப்பர்ல அந்த இதுகள் பார்த்துருக்கீங்களா? இப்ப 5 இது இருக்கும். 1 2 3 சரி 4 இருந்துச்சாலும் இந்த 4 டவுண்ட வெட்டுங்கன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? கிடைத்தா அது வந்து நீங்க இப்ப எம்சிக்யூ விடை கோடுற விடை இருக்கு தானே? கோடுற ஒரு கேள்வி. இப்ப ஒரு உதாரணத்துல இது ஒரு கேள்வி. நான் சொல்றேனே, காரநகர் எங்கே இருக்கு? காரநகர் எந்த மாவட்டத்தில் இருக்கு? முதலாவது ஆன்சர் கொழும்பு, 2வது ஆன்சர் யாழ்ப்பாணம், 3வது ஆன்சர் புத்தளம், 4வது ஆன்சர் கிளிநொச்சின்னு சொன்னா, இப்ப இது கேள்வி நம்பர் 1. சரியா? கேள்வி நம்பர் 1 இங்க கேள்வி நம்பர் இருக்கு 1 2 3 4 இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு விட சரியான விட எது? யாழ்ப்பாணம். அந்த விட நம்பர் என்ன? 2. சின்ன வயசுல நீங்க 2க்கு கோடு போடுவீங்க. பெரிய வயசுல என்ன செய்வீங்கன்னா இங்க வந்து முதலாவது கேள்விக்கு 2 இதை வெட்டுவோம். சரியா? அப்ப இதுவும் வந்து ஒரு வகையான தரவு. என்ன நீங்க கொடுக்குற விடையும் ஒரு வகையான தரவு. இப்ப இத ஒரு கம்ப்யூட்டரை வச்சு திருத்த போறோம்னு சொன்னா, கம்ப்யூட்டருக்கு நாங்க கொடுக்குற உள்ளீடு என்ன? உங்களோட இந்த பேப்பரை நான் கம்ப்யூட்டருக்கு வச்சு திருத்த, இந்த பேப்பரை ஒரு கணனியை வச்சு நான் திருத்த போறேன். ஒரு கணனியை வச்சு நான் திருத்த போறேன். அப்ப இந்த கணனிக்கு நான் கொடுக்குற உள்ளீடு என்ன? நாங்க எழுதின இந்த விடைகள்லாம் உள்ளீடு. சரியா? அது விளங்குதா? அது சரியா பிள்ளையாண்டு செக் பண்ணி நாங்க கொடுத்து வச்சிருக்க விடைகளுக்கு ஏற்ற மாதிரி, அல்லது ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்க விடைகளுக்கு ஏற்ற மாதிரி சரியா பிள்ளையாண்டு செக் பண்ணி இங்கால சரியான புள்ளிகளை எங்களுக்கு தரப்போகுது. அது அந்த பெருக்கல். இப்ப 50 சரி, உங்களுக்கு 50ல 30 சரிண்டா 30 ஒரு ஒன்றுக்கு 2 புள்ளி கொடுத்துருக்கோம். 2 60 புள்ளி புள்ளியே தரப்போகுது. இப்ப இங்க தரவு என்னது? நாங்க கிராஸ் பண்ற இந்த விட 2வதுக்கு சிலோட இது இதா இருக்கும், 3வதுக்கு இந்த விட, 4வதுக்கு திருப்பி முதலாவது விட. அப்ப இது வந்து ஒரு வகையான தரவு. அதே மாதிரி அறிவுறுத்தல்களையும் நாங்க கொடுக்கணும். என்ன இது ஒரு ஒன்றுக்கு 2 மார்க்ஸ் அப்படி அறிவுறுத்தல் டைப் பண்ணி கொடுக்கணும். அப்ப நாங்க கணனிக்கு என்னென்ன இல்லத்தான் உள்ளிடுறோமோ அது எல்லாமே உள்ளிடு. சரியா? என்ன எல்லாத்தையுமே உள்ளிடுறோமோ, இப்ப நாங்க என்னன்றே உள்ளிடலாம். ஒரு படத்தை உள்ளுக்கு கொடுக்கலாம். படங்களை உள்ள கொடுக்கலாமா இல்லையா கணனிக்கு? படங்கள் கணனிக்கு படங்களை உள்ள கொடுக்கலாம். வீடியோக்களை உள்ள கொடுக்கலாம். ஆடியோ. சரியா? ஆடியோ அதாவது சவுண்டை உள்ள கொடுக்கலாம். இப்ப நீங்க உங்களோட கணனிக்கு சவுண்டை உள்ள கொடுக்கறதே அது நான் கேட்குது இல்லையா? என்ன நீங்க உங்களோட கணனிக்கு சவுண்டை உள்ள கொடுக்கறதே தான் அது உள்ளுக்கு எடுத்து அதை பண்ணி தொடர்பாடல் சாதனத்துக்கால அனுப்பி எனக்கு கேக்குது. சரியா? எனக்கு அது வெளியிடுது. நான் ஏதோ ஒன்றால வெளியிடாத கேட்கிறேன். நீங்க ஏதோ ஒன்றால அதை உள்ளுறீங்க. இந்த உங்களோட ஆடியோ உங்களோட சவுண்ட் ஏதோ ஒன்றால உள்ளுறீங்க தானே? சரியா? அதுக்கு அப்ப நாங்க ஒரு உள்ளீட்டு கருவி பாய்ப்போம். விளங்குதா? நான் சொல்ல விளங்குதா? இப்ப நான் என்ன உள்ளீட்டு கருவி சொல்றேன். இப்ப உங்களோட சவுண்ட கம்ப்யூட்டருக்கு உள்ள கொடுக்குறீங்க தானே நீங்க? இப்ப உங்களோட சவுண்ட் உள்ளீடுன்றது விளங்குதா? சரியா? அது மாதிரி இப்ப உங்களோட வீடியோ என்ன தெரியுது தானே? இப்ப நீங்க இருக்கிறீங்க தானே? இப்ப 2 பேரும் இப்ப 2 பேரும் தெரியுங்க எனக்கு. உங்களோட வீடியோ இருக்கு தானே?
உங்களோட வீடியோ அதை நீங்க ஓ கம்ப்யூட்டருக்குள்ள கொடுக்குறீங்க தானே, ஓ கணினிக்குள்ள கொடுக்குறீங்க தானே, கணினிக்குள்ள கொடுக்குறீங்க தானே. அப்ப அதுக்கு ஒரு உள்ளீடு சாதனம் பாவிக்கிறீங்க தானே. உங்களோட வீடியோன்றது உள்ளீடு விளங்குதா, ஒன்று. விளங்குதா இல்லையா? விளங்குது. சரியா? அதே மாதிரி இப்ப உங்களோட போன் வந்து டச் போனா இல்லையா? இப்ப டச் நீங்க ஃபோன். சவுண்டுக்கு பாவிக்கிற போன் டச் போன் தானே. ஓ சரியா? இப்ப இந்த போன், இதுல இருக்கிற போன், இப்ப இதுல ஜூம்ல இதுல கீழே வந்து இப்படி ஒரு அடையாளம் இருக்கு, அந்த மைக் அடையாளம் வந்து இருக்கு என்ன. இப்ப நீங்க ஓ கதைக்கணும் இந்த மைக் அடையாளத்துல இப்படி cross இருக்கும், நீங்க கதைக்கணும் இந்த மைக் அடையாளத்தை தொட்டா தானே cross எடுபடுது. ஓ அப்ப நீங்க என்ன அந்த தொடுறதால ஒரு உள்ளிட்ட கொடுக்குறீங்க என்ன, அது விளங்குதா? நீங்க தொட்டு அந்த இத மியூட்ட அன்மியூட் ஆக்கு என்று சொல்லி ஒரு இதை கொடுக்குறீங்க, விளங்குதா? அப்ப அந்த நீங்க ஓ தொடுறது ஒரு இன்புட் விளங்குதா, ஒரு உள்ளிடன் விளங்குதா, விளங்குதா ஒன்று. அது? ஓ சரியா? அத மாதிரி இப்போ ஒரு மார்க்ஸ் அடிக்கணும், எல்லாம் ஒரு மார்க்ஸ் அடிக்கணும், 30 40 50 மார்க்ஸ் அடிக்கணும். என்னத்தை வச்சு அடிப்பீங்க மார்க்ஸை? டைப் பண்ணணும்டா, டைப் பண்ணி ஒரு கீபோர்ட். மார்க்ஸை உள்ள கொடுப்பீங்க என்ன, அதுக்கு ஒரு ஓ அளப்பா வச்சு உள்ள கொடுப்பீங்க என்ன. இப்போ நீங்க டைப் ஓ பண்றது ஒரு உள்ளுடன் விளங்குதா? சரியா? அதே மாதிரி இப்ப ஒரு படம் இருக்கு, ஒரு கொப்பியில் எழுதின நோட்ஸ் இருக்கு, இப்ப இந்த கொப்பியில் எழுதின விஷயம் இருக்கு. சரியா? இந்த கொப்பியில் எழுதின விஷயத்த கம்ப்யூட்டருக்கு கொடுப்போம். கம்ப்யூட்டருக்குள்ள கொடுத்தாது என்னது, உள்ளீடு தான். கம்ப்யூட்டருக்குள்ள கொடுத்தா உள்ளீடு, அதை செய்கிறவர் தான் உள்ளிட்டு சாதனம், ஓ விளங்குதா? இப்ப சமையல் செய்கிறாள் சமையல்காரன் மாதிரி, சமையலை செய்கிறாள் சமையல்காரன் மாதிரி, சமையல்காரனோ சமையல்காரியோ, சமையல்காரனோ சமையல்காரியோ, சமையலை செய்கிறாள் சமையல்காரன் மாதிரி இந்த உள்ளீடு, அதாவது இந்த கொப்பியில இருக்கிற விஷயத்த உள்ளுக்கு கொண்டு போற ஆள் வந்து உள்ளிட்டு சாதனம். அது விளங்குதா உங்களுக்கு? ஓ உள்ளிடண்டா என்ன, உள்ளிட்டு சாதனம்டா என்ன தெளிவா விளங்கிட்ட பிள்ளைக்கு. இப்ப இப்ப இந்த 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 விடை கேள்வியை பார்த்தா கூட, இப்ப நாங்க கொடுத்துருக்க விடைகளை சரியா எடுக்கிறதுன்றது, இந்த விடையை அவருக்கு உள்ளு கொடுக்கறதுன்றது ஒரு உள்ளீடு என்ன. இது ஒரு ஓ பேப்பர்ல இருக்கும், அதை ஏதோ ஒரு வழியில நான் உள்ளு கொடுக்க போறேன் என்ன. இப்ப உங்களோட ஆடியோவை நீங்க கதைக்கிற விஷயத்த, உங்களோட சவுண்ட ஏதோ ஒரு வழியில உள்ளுக்கு தார மாதிரி, உங்களோட கம்ப்யூட்டருக்கு உள்ள வர்ற மாதிரி, இப்ப இந்த இதுகளையும் வந்து இந்த மார்க்ஸ் இதுகளையும் வந்து ஏதோ ஒரு கருவியை பாவிச்சு உள்ளுக்கு விடலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த ஹெட்போன்ல ஹெட்போன்ல இருக்கிற இந்த மைக்கை பாவிச்சு உள்ளுக்கு தாரேன் சவுண்டை உங்களுக்கு என்ன. உங்களோட ஒன்று. கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஸ்பீக்கர் வந்து அதை வெளியால தருது என்ன. அதை போல இந்த இதுகளுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு உள்ளீடு சாதனங்கள் இருக்கு. சரியா? அப்ப இப்ப என்னென்ன உள்ளீட்டு சாதனத்தை நாங்க பார்க்க போறோம்னு பார்ப்போம். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறதெல்லாம் உள்ளீட்டு சாதனங்கள். இப்ப உள்ளீட்டு சாதனம்னா என்ன தெளிவா வழங்கிட்டோம். ஓ உள்ளீட்டு சாதனம்னா என்ன? ஆடியோ நாங்கள் இப்ப கம்ப்யூட்டருக்குள்ள வர்றது உள்ளீடு, அத உள்ளீடு சாதனங்கள் செய்யுது. ஆடியோண்டு இல்ல, அது என்னவா கூட இருக்கலாம். சரியா? ஓ படமா இருக்கலாம், எழுத்தா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், என்னவா கூட இருக்கலாம். சரியா? அப்ப உள்ளீடு சாதனம் ஹெடிங் போட்டீங்களா? ஒன்று. இப்போ உங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து உள்ளீடு சாதனம்னா என்னன்னு எழுத சொல்லி எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கிறேன். உள்ளீடு சாதனங்கள் என்றால் என்ன, நீங்க என்ன விட எழுதுவீங்க? அதாவது உள்ளீடு இப்ப உங்களுக்கு சாதனம். உங்களுக்கு விஷயம் விளங்கிது தானே. இப்ப நீங்க எனக்கு சரியான பதத்துல சொல்ல வேண்டாம், உங்களுக்கு விளங்கின மாதிரி சொல்லுங்க. உள்ளீடு சாதனம்னா என்ன, இப்போ ஒரு ஆள் கேக்குது உங்கள்ட்ட. நாங்கள் கம்ப்யூட்டருக்குள்ள சொல்லுங்க சொல்லுங்க, பிள்ளையோ சரியோ சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க. உங்களுக்கு நான் இவ்வளவு விளங்கப்படுத்தினா விளங்கினதா சொன்னீங்க. உள்ளீடு சாதனம்னா என்னன்னு விளங்கினது தானே, என்னன்னு சொல்லுங்க. நீங்க சரியா நாங்கள் இல்லையோ, இங்கிலீஷ்ல சொல்றீங்க தமிழ்ல சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படி வேணா சொல்லுங்க, நீங்க எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க இருந்து இப்ப நாங்கள் இந்த வேலையை செய்யணும்னு கம்ப்யூட்டருக்கு ஏதோ ஒரு வழியில நாங்க கொடுக்குறோம். அதாவது அத வடிவா எழுதுறேன் என்னன்னு சொன்னா, யாருக்கு கொடுக்குறோம், கணினிக்கு. அதான் முதல்ல எழுதுறோம். சரியா? அப்ப கணினிக்கு என்னத்தை கொடுக்க போறோம், தரவு தரவு தரவுகளையும். தரவுகளை மட்டுமா கொடுக்குறோம், அறிவுத்தல். அறிவுறுத்தலையும் கொடுக்குறோம். கணினிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் என்ன செய்ய போறோம், வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்கள்லாம் உள்ளீட்டு சாதனங்கள். விஷயம் என்ன இதாப்ப, ஓ வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்படும்
சாதனங்கள் உள்ளீட்டு சாதனங்கள் எனப்படும். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கோ? இல்ல விளங்கிட்ட தெளிவா? உள்ளீட்டு சாதனம் என்ன? கணனிக்கு கணினிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தலையும் வழங்குறது பாக்கியம். அதான் இப்ப உங்களை விளங்கினா இப்ப என்ன எங்க நான் கதைக்கிற சவுண்டை கொடுக்குறோம். சவுண்ட் ஒரு தரவு. நீ இதை அன்மியூட் பண்ணிட்டு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கணும். அது ஒரு அறிவுறுத்தல் மாதிரி. இப்ப நாங்கள் செய்த கேள்வியின் விடையெல்லாம் கொடுக்குறோம். அது ஒரு தரவு. என்ன இப்படி அதே மாதிரி மவுஸை பாவிச்சு இந்த இடத்துல கிளிக் பண்ணு என்று சொல்றோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணுன்னு சொல்றோம். அது ஒரு அறிவுறுத்தல். என்ன அப்படி ஓ நிறைய அறிவுறுத்தலையும் தரவுகளையும் வழங்குவதற்கு பாவிக்கிற சாதனங்களால் வந்து உள்ளீட்டு சாதனங்கள் சாதனம் எனப்படும். சரியா? இப்ப உள்ளீட்டு சாதனத்துக்கு பொதுவா கொஞ்சம் உதாரணத்தை நான் தந்துட்டு எக்ஸாம்பிள் போட்டு பொதுவா எழுதுங்க. நான் பிறகு உங்களுக்கு எந்த உள்ளீட்டு சாதனத்துக்கு கொவனா என்ன பேர் சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து கொமனா ஒரு பேர் இருக்கு. இப்போ உதாரணமா சொல்ல போனா ஒரு தரம் 6 வகுப்புல ஒரு பள்ளிக்கும் இருக்கு. சரியா? பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்தை தான் உள்ளீட்டு சாதனம் வந்து வைங்க. சரியா? அதுக்குள்ள தரம் 6 வகுப்பு கொஞ்சம் பேர் இருக்கணும். அதுக்குள்ள 6A 6B அப்படி இருக்குன்னு தானே. ஓ என்ன அப்ப இப்ப இந்த தரம் 6 என்றது 6A அதுக்கு உதாரணங்கள் என்ன என்ற விஷயங்களை நாங்க போக போக பார்ப்போம். சரியா? உள்ளீட்டு சாதனத்துக்கு பொதுவாக இப்போ உதாரணம் சொல்றேன். அப்ப அவைக்கு வந்து பிறகு கொமனா ஒரு பேர் இருக்கு. சரியா? இப்ப சவுண்ட் எல்லாத்தையும் உள்ளு கொடுக்கறதுக்கு சேர்த்து என்ன பேர்? உருவப்படம் மற்றும் காணொலி உள்ளீட்டு சாதனங்கள் என்று சொல்லுவோம். அவையெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த படங்களையும் மற்றது படங்களை மற்றது வீடியோக்களை ஆடியோக்களை சாரி படங்களை மற்றது வீடியோக்களை உள்ள கொண்டு போய் ஆக்களை தான் பேர் வந்து உருவப்பட மற்றும் காணொலி உள்ளீட்டு சாதனங்கள். மற்றது இப்போ காட்டுறது. இப்ப நீ இதை தொடு, இதை கிளிக் பண்ணு, இதை தொடு, மற்றது இதை செய் என்று சொல்றத வந்து சுட்டும் சாதனங்கள். அதாவது சுட்டி காட்டுறது, அதாவது காட்டும் சாதனங்கள் என்று சொல்றது. சரியா? அதெல்லாம் வந்து நான் இப்ப போக போக சொல்றேன். அதுக்கு முதல் பொதுவா உதாரணம் எழுதுங்க. எல்லாத்துக்கும் காமனான உதாரணங்கள் எழுதுங்க. சுட்டி மவுஸ். மவுஸ் ஏன் உள்ளீட்டு சாதனம்? அதாலதான் இதை செய்ய சொல்லிடலாம். நான் கிளிக் பண்ண போறேன். ஓ சரியா? அடுத்தது ரெண்டாவது விசைப்பலகை, அதாவது கீபோர்ட். விசைப்பலகை கீபோர்ட். கீபோர்டால என்ன உள்ளீட்டு சாதனம் உள்ளீட்டு வேலை செய்ய போறோம். ஏன் கீபோர்ட் உள்ளீட்டு சாதனம்? நாங்கள் எழுத்துக்கள் அடிக்கிறதுக்கு. அதாவது டைப் பண்றதுக்கு பாவிக்கிறோம். ஓ அடுத்தது வலை கேமரா. வலை கேமரா வெப்கேம். இது என்ன செய்ய போகுது? இதான் கேமரா வந்து இப்போ உங்களோட கம்ப்யூட்டருக்கு மேல ஒரு கேமரா இருக்கா? ஓ அதுதான் வலை கேமரான்னு சொல்றேன். அவர் வந்து உங்களோட வீடியோவை கம்ப்யூட்டருக்கு உள்ளதா இல்லையா? விளங்குதா? அப்ப அவர் உள்ளூட்டு வேலை செய்யறாருல்ல. அவர் உள்ளூட்டு சாதனமா வெளியிட்டு சாதனமா? அப்ப அவர் உள்ளூட்டு உள்ளிட்டு சாதனம் என்ன? அத மாதிரி சரி. அப்ப சிசிடிவி கேமரா வந்து சிசிடிவி கேமராவும் ஒரு வகையான உள்ளீட்டு சாதனம் தான். அது வந்து அந்த இடத்துல வர வீடியோக்களை எடுத்து ஒரு கணனிக்கா தான் அனுப்ப போறேன். அவர் ஏதோ ஒரு கணனிக்கு தான் அனுப்புவார். சரியா? சரியா? வேரடி, அதாவது ஸ்கேனர். ஸ்கேனர் வேலை என்ன? ஸ்கேனர் பார்த்துருக்கீங்களோ? ஓ ஸ்கேனர் வேலை என்ன? ஒரு பேப்பரை வச்சா அதை லேமினேட் பண்ணிட்டா. லேமினேட் பண்ற அது வேற விஷயம். ஸ்கேனர் வேலை என்னன்னு சொன்னா ஒரு பேப்பரை நீங்க கம்ப்யூட்டருக்குள்ள தள்ளணும். இப்போ பேப்பர் எழுதிக்கிற விஷயத்த அப்படியே கம்ப்யூட்டருக்குள்ள கொண்டு வரோம்னா ஸ்கேனர்ல வச்சீங்கன்னா அது அப்படியே அதை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு படம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா இப்ப இந்த கொப்பியை கொண்டே நான் ஒரு ஸ்கேனர், இந்த கொப்பி தெரியுதா? அந்த கொப்பியை கொண்டே ஒரு ஸ்கேனர்ல வச்சு ஸ்கேன் கொடுத்தேன்னா அது அந்த பக்கத்தை அப்படியே ஒரு டெக்னாலஜி பாவிச்சு ஸ்கேன் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டருக்குள்ள படமா பார்க்கலாம். இப்ப நான் என் கொப்பியே இதுல படம் மாதிரி பார்க்கலாம். விளங்குதா? ஆனா அந்த படத்துல வந்து நான் அந்த எழுத்த ஒவ்வொரு எழுத்த அழிக்கிறது அந்த விஷயங்களை செய்யலாது. ஆனா இப்போ படமா பார்க்கலாம். படத்துல வந்து நீங்க அழிக்கலாம் தானே. இப்ப என்ன சொப்பியாருக்குள்ள கொண்டு போய் அழிக்கலாம். பட் நேரடியா அழிக்கலாம் தானே. அப்படி ஒரு படமா அல்லது ஒரு பிடிஎஃபா பார்க்கலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அதுல ஒரு வகை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வகை காட்டி சாதனங்கள் அல்லது சுட்டும் சாதனங்கள். எழுதிக்கொள்ளுங்க. இதை எழுதிங்களா? உதாரணம் எழுதிங்களா? அடுத்த ஒரு வகையா இது ஒரு உள்ளீட்டு சாதனத்துக்குள்ள ஒரு வகையா
காட்டி சாதனங்கள் அல்லது சுற்றும் சாதனங்கள் அல்லது சுற்றும் சாதனங்கள். சரியா? இப்ப இவருக்கு உதாரணம் பார்ப்போம். இவருக்கு உதாரணம் வேணும்டா, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப இதுதான் கிளிக் பண்ணி இதை செய்ய காட்டுற உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். சுட்டி. மவுஸ் சுட்டி பேர்லயே அதுக்கு என்ன மவுஸ் சுட்டி. வேற ஒன்று உங்களோட போன் டச் ஸ்கிரீன் இருக்குல்ல, அது என்னது? உங்களை டச் பண்ண விடுதா இல்லையா? விடுது. அப்ப அது என்னது? டச் ஸ்கிரீன். இப்போ நீங்க அந்த ஆடியோன்றதை கிளிக் பண்றீங்களா தொடுறீங்களா? உங்களோட போன்ல சூம்ல காய்க்கிறதுக்கு அந்த இதை தொடுறீங்க. அப்ப உங்களோட அந்த டச் ஸ்கிரீன் அந்த தொடுதிரை, அந்த தொடுதிரை உங்களோட டச் ஸ்கிரீன் போன்ற தொடுதிரை இருக்குல்ல, அந்த திரை ஒரு உள்ளிட்டு சாதனம், என்ன ஒரு சுட்டும் சாதனம். உங்களை சுட்டி காட்ட விடுதல்ல, விடுதா? அதே போல ஜோய்ஸ்டிக்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இயங்குப்படி ஜோய்ஸ்டிக், அதாவது கேம் விளையாடுறாக்கள் யூஸ் பண்றது. இப்ப அதை பிடிச்சுக்கொண்டு நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இப்போ உங்களுக்கு படம் காட்டுறேன். இப்போ இந்த 2 கையிலையும் பிடிச்சோண்டு மூவ் பண்றதுக்கு எல்லாம் செய்வினம். கேம் விளையாடுறாக்கள் பார்த்துருக்கீங்களா? படங்களை பார்த்துருப்பீங்க. சரி, இயங்குப்படி ஜோய்ஸ்டிக் இருக்கட்டும், அதே எழுதி கொள்ளுங்க. நான் இப்போ உங்களுக்கு படம் காட்டுறேன். அடுத்தது ஒளிப்பேனா. ஒளிப்பேனா என்றால் லைட் பென். அது வந்து என்ன செய்யும்னா, சில கம்ப்யூட்டர்களில் வந்து இப்போ உங்களோட போன்ல கையால டச் பண்ற மாதிரி சில கம்ப்யூட்டர்ல வந்து டச் பண்ற வசதி இருக்கும். ஆனா கையால டச் பண்ணலாம். அது இந்த லைட் பெண்ணை வச்சு டச் பண்ணலாம். இப்போ நான் கையில ஒரு பென் வச்சிருக்கேன் பாருங்க, தெரியுதா? இந்த பெண்ணை வச்சு நான் ஒரு பேட்ல எழுத உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. சரியா? அதே மாதிரி சில கம்ப்யூட்டர்கள்ல நீங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயே எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வச்சு இந்த ஸ்கிரீன்லயே எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து ஸ்கிரீன்லயே எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா என்னண்டா, அது லைட் பெண்ணா இருந்தா, அது லைட் பென்னு சொல்லி ஒரு வகை இருக்கு. அந்த லைட் பெண்ணா இருந்தா ஸ்கிரீன்லயே எழுதலாம். சரியா? இந்த 4 விஷயத்தையும் வந்து காட்டும் சாதனத்துக்கு வரும். இப்ப உங்களுக்கு உதாரணமா உள்ளீட்டு சாதனத்துக்கு உதாரணம் சொன்னா நீங்க இதை எழுதலாமா எழுதலாதா? இந்த நாளையும் எழுதலாம். மகரம் சொல்லுங்க, எழுதலாமா எழுதலாதா? எழுதலாம். இதுவும் வந்து ஒரு உள்ளீட்டு சாதனம். ஆனா அவைக்கு வந்து பொதுவா ஒரு பேர் சுட்டும் சாதனங்கள். சரியா? இப்ப என்ன உதாரணமா மயூரன் வந்து 6Aல படிக்கிறீங்க. இன்னொரு படியன் வந்து செந்துரன் சொல்லி 6Bல படிச்சா, உங்கள்ட்ட வந்து நீங்க 6ஆம் ஆண்டு படியங்கள்ல பேர் சொல்லுங்கடா, மயூரன் பேரையும் சொல்லலாம், செந்துரன் பேரையும் சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம் தானே? அது மாதிரி தானே உள்ளீட்டு சாதனத்துக்குள்ள காட்டி சாதனங்கள்ன்றது ஒரு வகை. அதுக்கு உதாரணம் இதண்டா, உள்ளீட்டு சாதனத்துக்கு ஒரு உதாரணமா வேறானே என்ன? சரியா? இப்ப உங்களுக்கு நான் இந்த ஜோய்ஸ்டிக்கையும் லைட் பெண்ணையும் படத்தை காட்டி போட்டு இந்த பாப்பா நாங்க முடிச்சு கொள்வோம். 1 மினிட் போய்க்காது. தெரியுதா? இதுல பாருங்க, லைட் இந்த இருக்க விஷயம் தான் வந்து லைட் ஸ்கிரீன் சொல்றது. சரி, லைட் பென் சொல்றது. இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த பாருங்க, இதுல வச்சு எழுதி காட்டுறாருல்ல பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இந்த பெண்ணை வச்சு எழுதுறாருல்ல, இது வந்து ஒரு லைட் ஸ்கிரீன். இதுல பாருங்க, இதுல பாருங்க, இதுல ஒரு ஆள் இது பண்ணுது பாருங்க. இதுல பாருங்க, காட்டிக்கிற இடத்துல பாருங்க, ஒரு ஆள் வந்து இதை பாவிச்சு எழுதுறா பாருங்க, ஒரு விஷயத்தை பாவிச்சு எழுதுறா இல்ல, இந்த
இதான் வந்து லைட் பென்னு சொல்றது. சரியா? இதைத்தான் வந்து நாங்க சொல்றது லைட் பென்னு சொல்றது. சரியா? இந்த இப்படிதான் இருக்கு இந்த கிட்டத்தட்ட பார்த்தா. இதை வச்சு நம்ம கம்ப்யூட்டர் இது எல்லாம் எழுதக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்லையும் எழுதலாம். எழுதக்கூடிய ஸ்கிரீன்ல வந்து நாங்க எழுதிக் கொள்ளலாம். இந்த இப்படி. சரி, இது ஒரு வகையான கணினி உட்பதிந்த சாதனம் தானே. என்ன கணினி உட்பதிந்த சாதனம் தானே. அப்ப இதுக்குள்ளே அவருக்கு இன்புட் பண்ற ஆளையும் இன்புட் தான் சொல்றது, இன்புட் டிவைஸ் தான் சொல்றது. சரியா? இப்ப லைட் பென் என்ன விளங்கிட்டா? லைட் பென் ஒரு உள்ளூடி சாதனம் மட்டும் விளங்குதா உங்களுக்கு தெளிவா? ஆம் சார். ம், ஓகே. அதே மாதிரி ஜோய்ஸ்டிக், இதை தான் வந்து ஜோய்ஸ்டிக் என்று சொல்றது. இவரை தான் வந்து ஜோய்ஸ்டிக் என்று சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது பார்த்துருக்கீங்களா? ஓ இதில் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது கேம் விளையாடுற இடங்கள்ல, படங்கள்ல, நீங்க வாங்காடியும் படங்கள்ல எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. வீடியோகள் இதில் வச்சு இப்பவே இந்த இதில் இருக்கிற அந்த இதில் வச்சு கிளிக் பண்ணிடணும், அமர்த்தினோம். இப்போ நாங்கள் மவுஸில் மவுஸில் கிளிக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல. ஓ அப்போ அதே மாதிரி இதில் வந்து இதெல்லாம் கிளிக் பண்ணி இதுகள் வந்து இதை தொடுங்க, இவரை சுடுங்க அப்படி காட்டிடும். அப்போ இதை வந்து இதெல்லாம் கிளிக் பண்ணி காட்டிடும். இப்போ அந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் ஆட்டி ஆட்டி அங்கால மூன்றது இங்கே மூன்றது அந்த வேலை. அப்போ இது வந்து ஒரு சுட்டும் சாதனம் விளங்குதா உங்களுக்கு? ஏன் சுட்டும் சாதனமாக வருதுண்டு? இது வந்து ஏன் சுட்டும் சாதனமாக வருதுன்னு விளங்குதா? அதோட சுட்டும் ஓகே. சாதனத்தோட இது ஒரு இன்புட் டிவைஸ் என்ன, இது ஒரு உள்ளிட்டு கருவி. அது விளங்குதா? ஓ ம், சரி. இப்போ உள்ளிட்டு சாதனத்தில் ஒரு வகை பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை பார்ப்போமே. சரியா? ஓ சரி, இது ஒரு வகையான உள்ளிட்டு சாதனம். நான் வந்து இன்னும் நிறைய உள்ளிட்டு சாதனத்தை பார்ப்போம். அது என்னென்று உங்களுக்கு சுமார் இது ஒன்று தந்து விடுறேன். நீங்கள் எழுதி பார்த்துட்டு வாங்க, யோசிச்சுட்டு வாங்க. ரெண்டாவது உருவப்படம், அதாவது படம். உருவப்படம்னா படமே போட்டுவேன். உருவப்படம் மற்றும் காணொளி உள்ளிட்டு சாதனங்கள். காணொளி உள்ளிட்டு சாதனங்கள். சரியா? இது ஒருக்கா எப்படி இருக்கும், என்னென்ன உதாரணம் இதுக்கு வரலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு வாங்க. சரியா? இதோட நாங்க முடிச்சுக்கொள்வோமே. ஓகே, ஓகே. பாய். லக்ஷயா உங்களுக்கு 8 மணிக்கு ஜாயின் பண்ணுங்க. இதில் நீங்கள் 8 ஓகே மணிக்கு சார். ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஓகே மைரன், பாய். பாய் சார். தேங்க்யூ சார். ஓகே.